இன்னைக்கு நம்ம ஒரு சைனீஸ் மூவி தான் பார்க்க போறோம். இந்த மூவியோட ஹீரோக்கு வந்து கலரே சுத்தமா தெரியாது. அவனோட கண்களுக்கு இந்த உலகம் ஃபுல்லாவே பிளாக் அண்ட் ஒயிட்டா தான் தெரியும். இப்படிப்பட்ட ஹீரோக்கு ஹீரோயின் மேல லவ் வருது. ஆனா அந்த ஹீரோயினுமே கொஞ்சம் வித்தியாசமான ஒருத்தி தான். அவளுக்கு ஸ்மெல்லிங் சென்ஸ் ரொம்ப அதிகமா இருக்கும். இப்ப நான் உங்ககிட்ட சொன்னது ஒரு சின்ன சாம்பிள் மட்டும்தான். இந்த மூவிக்குள்ள நிறைய இந்த மாதிரி சர்ப்ரைசஸ் எல்லாம் காத்துட்டு இருக்கு. இப்பதான் நம்ம சேனலோட வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணிடுங்க. இப்ப நம்ம இந்த மூவிக்குள்ள போலாமா? ஸ்டார்டிங் சீன்ல ஒரு பெரிய ஆக்சிடென்ட் நடக்குது. அந்த ஆக்சிடென்ட்ல ஹீரோட அப்பா அம்மா இறந்து போயிட்டாங்க. ஹீரோ மட்டும்தான் உயிர் தப்பிக்கிறான். இந்த சின்ன குழந்தைய நின்னுட்டு இருக்காங்க. இவன் தான் நம்ம கதையோட ஹீரோ. ஆனா இவனுக்கு அந்த ஆக்சிடென்ட்ல அந்த கலரை டிடெக்ட் பண்ற நர்வ் வந்து பாதிக்கப்பட்டிருக்கு. சோ ஹீரோக்கு இப்பத்துல இருந்து பிளாக் அண்ட் ஒயிட் மட்டும் தான் தெரியும். யாருமே இல்லைன்னு சொல்லி ஃபீல் பண்ணிட்டு நின்னுட்டு இருக்கும் போது ஒரு குட்டி பொண்ணு ஹீரோக்கு சாக்லேட் எடுத்துட்டு வந்து கொடுக்குறா. அப்படியே அந்த இடத்துல சீனை கட் பண்ணி 22 வருஷம் கழிச்சு காமிக்கிறாங்க. இப்ப ஹீரோக்கு 26 வயசு ஆயிடுச்சு. ஆனா இப்ப வரைக்கும் என்னதான் ட்ரீட்மெண்ட் பார்த்தாலும் ஹீரோவால கலரை மட்டும் டிடெக்ட் பண்ண முடியல. அதாவது அவனோட கண்களுக்கு எல்லாமே பிளாக் அண்ட் ஒயிட்டா தான் தெரியும். இவன் ஒரு ஸ்போர்ட்ஸ்ல சாம்பியனா இருக்கான். அது மட்டும் இல்லாம ஹீரோவுக்கு நிறைய திறமைகள் இருக்கு. அது கதை போற போக்குல நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இப்ப இந்த பக்கத்துல நம்ம கதையோட ஹீரோயினை காமிக்கிறாங்க. அவளோட லைஃப் ஃபுல்லா கலர்ஃபுல்லா தான் இருக்கு. அவ ஒரு நியூஸ் கம்பெனில ஒர்க் பண்ணிட்டு இருக்கா. அவளோட ஃப்ரெண்டு தூங்கிட்டு இருக்கா. ஹீரோயினுக்கு ஸ்மெல்லிங் சென்ஸ் ரொம்ப அதிகமா இருக்கும். யார் யார் என்ன பண்றாங்க, என்ன சாப்பிடுறாங்க, யார் யார் குளிச்சுட்டு வந்தா குளிக்காம வந்தான்னு சொல்லி இவளால டிடெக்ட் பண்ணி சொல்ல முடியும். இவளோட பாஸோ இல்ல எட்டுன்னு நினைக்கிறேன். அவங்க கூப்பிட்டு இப்போ ஒரு ஸ்போர்ட்ஸ் சாம்பியன்ஷிப் நடக்க போகுது. அதுல நீ ஒருத்தரை இன்டர்வியூ எடுத்தாகணும். அவர் ரொம்பவே ஃபேமஸான ஒரு பிளேயர். ஆனா அவர் இது வரைக்கும் எந்த ஒரு நியூஸ் சேனலுக்கும் இன்டர்வியூ கொடுத்ததே இல்ல. நீ தான் எப்படியாச்சும் அவரை கன்வின்ஸ் பண்ணி இன்டர்வியூ எடுத்துட்டு வரான்னு சொல்லி சொல்றாங்க. இவனா இது வரைக்கும் யாருமே இன்டர்வியூ எடுத்தது இல்லையே, நான் போய் எப்படி இன்டர்வியூ எடுக்க முடியும்னு சொல்லி கேட்டா அவங்க ஹீரோயினை பிடிச்சி நல்லா திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. இப்படி எது கேட்டாலும் தெரியாது தெரியாது சொல்லிட்டு இருந்தேன்னு வச்சுக்கோ, நீ இந்த பிளேஸ்ல ஒரு 6 மாசம் கூட தாக்கு பிடிக்க மாட்டேன். சீக்கிரமே உன்னை வேலையை விட்டு தூக்கிடுவேன். ஒழுங்கா நான் சொன்ன மாதிரி போய் அந்த பிளேயரோட இன்டர்வியூ வாங்கிட்டு வான்னு சொல்லி அனுப்புறாங்க. ஹீரோ தான் அந்த ஸ்போர்ட்ஸ்ல விளையாட போற அந்த பிளேயர். ஹீரோ ஒரு கேமரா கூட இது வரைக்கும் வீடியோ எடுத்ததே இல்ல. ஹீரோயின் இவனை வீடியோ எடுக்கிறதுக்கு தான் வந்துட்டு இருக்கா. ஹீரோ அந்த மேட்சுக்கு தான் கிளம்பிட்டு இருக்கான். ஹீரோ பொறுத்த வரைக்கும் ரொம்ப சிம்பிளான ஒரு பர்சன். அவ்வளவு பெரிய பிளேயரா இருந்தாலும் அவன் பஸ்ல தான் டிராவல் பண்ணுவான். இன்னைக்கு தான் அவனோட மேட்சும் நடக்க போகுது. பஸ்ல ஹீரோ டிராவல் பண்ணிட்டு இருக்கும்போது சுத்தி நிறைய நல்ல பிளேசஸ் எல்லாம் பாக்குறான். ஆனா இவனுக்கு எல்லாமே பிளாக் அண்ட் ஒயிட்ல தானே தெரியும். அதனால ஹீரோக்கு எந்த ஒரு இன்ட்ரெஸ்டும் இல்ல. பஸ் கிளம்புனதுக்கு அப்புறம் ஹீரோயின் கத்திக்கிட்டு ஓடி வர அந்த பஸ்ஸை ஸ்டாப் பண்ணுங்கன்ட்டு. ஹீரோக்கு ஹீரோயினை பார்க்கும்போது ரொம்ப சர்ப்ரைஸா இருக்கு. ஏன்னா இவனோட கண்களுக்கு ஹீரோயின் மட்டும் கலரா தெரியறா. ஹீரோயின் கஷ்டப்பட்டு ஓடி வந்து அந்த பஸ்ல ஏறிட்டா. ஆனா படிக்கட்டுல ஸ்லிப் ஆகி விழற மாதிரி இருக்கு. நல்ல வேலையா ஹீரோ கை கொடுத்து அவளை பிடிச்சிட்டான். ஆனா அவளோட ஐடி கார்டு டோர்ல மாட்டி கீழே விழுந்துருச்சு. இவன் ஹீரோயினை மட்டும் தான் பாத்துட்டு இருக்கான். ஏன்னா அவனோட கண்களுக்கு ஹீரோயின் மட்டும் தான் கலரா தெரியறா. அப்ப பஸ்ல இருக்க ஒரு லேடி என்னோட போனை காண யாரோ ஒருத்தவங்க திருடிட்டாங்கன்னு சொல்லி சொல்றாங்க. ஹீரோ அவனோட பாக்கெட்ல கையை விட்டு செக் பண்ணி பார்த்தா ஒட்டுமொத்த எல்லாரோட போனும் அவனோட பாக்கெட்ல தான் இருக்கு. ஹீரோயின் இவன் தான் திருடி இருப்பான்னு சொல்லி தப்பா நினைச்சுக்கிறேன். அவனை பிடிச்சுக்கிட்டு போலீஸ் ஸ்டேஷனுக்கு பஸ்ஸை விட சொல்லிட்டா. ஹீரோ தான் இவன் இன்டர்வியூ எடுக்க வந்திருக்கான்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் என்ன ஆக போதோ, போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு வந்து கம்ப்ளைண்ட் எல்லாம் எழுதி கொடுத்து அவனை போலீஸ் கிட்ட ஒப்படைச்சிட்டு கிளம்பிட்டா. ஆனா போலீஸ் ஸ்டேஷன்ல எல்லாத்தையும் பிளாங்கா நம்ப மாட்டாங்கல்ல. சிசிடிவி கேமராவை செக் பண்ணி பார்க்கும்போது எவனோ ஒருத்தன் திருடிட்டு ஹீரோட பாக்கெட்ல போட்டு விட்டுட்டு போயிட்டு இருக்கான். ஹீரோயின் அந்த மேட்ச் நடக்கிற பிளேஸுக்கும் வந்துட்டா. இவளால உள்ள போக முடியல. ஏன்னா அந்த ஐடி கார்டு வந்து பஸ்ல இருந்து விழுந்துருச்சுல்ல. செக்யூரிட்டி கார்டு இவ்வளவு உள்ள விட முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. ஹீரோயினோட அக்காவும் ஒரு நியூஸ் ரிப்போர்ட்டரா தான் இருக்காங்க. சோ அவங்க இந்த பிளேஸுக்கு வரும்போது அசிஸ்டன்டோட ஐடி கார்டை எடுத்து ஹீரோயினுக்கு கொடுத்து எப்படியே கஷ்டப்பட்டு உள்ள கூட்டிட்டு வந்துட்டாங்க. உள்ள வரும்போது ஹீரோட போட்டோவை பார்த்துட்டா. இவனை எங்கேயோ பாத்துருக்கேன்னு சொல்லி யோசித்து பார்க்கும்போது இப்பதானே நம்ம பஸ்ல பார்த்தோம் அந்த மொபைல் திருட, அவன் தான் இந்த பிளேயரான்னு சொல்லி ஷாக் ஆயிட்டா. கொஞ்ச நேரத்துல ஹீரோவையும் அந்த பிளேஸுக்கு போலீஸ் கூட்டிட்டு வந்து விட்டுட்டாங்க. ஹீரோ உள்ள வரும்போது நிறைய பிரஸ் ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாம் அவன்கிட்ட கேள்வி கேட்டுட்டு வராங்க. ஹீரோயின் அவனை பார்த்தோன்னு தப்பிச்சு ஓடலான்னு பாத்துட்டு இருக்கா. ஏன்னா அவனை ஃபேஸ் பண்றதுக்கு இவளுக்கு ரொம்ப பயமா இருக்கு. ஆனா ஹீரோ உள்ள வந்ததுக்கு அப்புறம் ஹீரோயினை மட்டும் தான் பாத்துட்டு இருக்கா. அவனோட கண்ணுக்கு இவ ரொம்ப பளிச்சுன்னு கலர்ஃபுல்லா தெரியறாள். இவ மாஸ்க போட்டுக்கிட்டு தெரியாத மாதிரி நின்னாலும் ஹீரோ ஸ்ட்ரைட்டா வந்து கேக்குறான், என்ன உனக்கு ஞாபகத்துல இல்லையான்னு. இவன் நீங்க என்ன பேசிட்டு இருக்கீங்க, நீங்க யாருன்னு எனக்கு தெரியல. இங்க பாருங்க, ஐடி கார்டுல கூட என்னோட நேம் கிடையாது. நீங்க பஸ்ல என்னோட ஐடி கார்டை பாத்தீங்கல்ல, அதுதான் டோர்ல மாட்டி கீழே விழுந்துருச்சு. இப்ப என்கிட்ட ஐடி கார்டு இருக்குன்னா அந்த பொண்ணு நான் கிடையாது. ஹீரோ நான் பஸ்ல வந்தது மட்டும் உனக்கு எப்படி தெரியும்? ஹீரோ எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியாம அந்த பிளேஸை விட்டு ஓடிட்டா. ஹீரோ இப்ப போட்டி போட போறது அவனோட ஃப்ரெண்டு தான். இவனோட பேரு வந்து காங்கு. ஹீரோ ஆல்ரெடி 28 நிமிஷம் லேட்டா வந்திருக்கா. இப்ப ஹீரோ விளையாட போறது செஸ் மாதிரியான ஒரு சைனீஸ் கேம். இந்த கேமை பொறுத்த வரைக்கும் டைமிங் தான் ரொம்ப முக்கியம். அவங்க சொன்ன டைமுக்கு பிளேயர் வந்து கேமை ஸ்டார்ட் பண்ணிருக்கணும். இப்ப ஹீரோ கொஞ்சம் லேட்டா வந்ததுனால அவனுக்கு ஜஸ்ட் 15 மினிட்ஸ் மட்டும் தான் இருக்கு அந்த கேமை முடிக்கிறதுக்கு. இல்லனா யார் லீடிங் பாயிண்ட்ஸ்ல இருக்காங்களோ அவங்க வின்னு. ஹீரோனோட அக்கா நீ அவனை இன்டர்வியூ எடுக்க போறியா இல்லையான்னு சொல்லி கேட்டா. இவ இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறம் அவங்க கிட்ட நான் போய் இன்டர்வியூ கேட்டா என்ன ஆகும், அதெல்லாம் என்னால முடியாதுன்னு சொல்லிட்டு அங்க இருந்து போயிட்டா. ஹீரோனோட அக்காக்கு இவளோட ஃபியூச்சரை நினைச்சு ரொம்ப கவலையா இருக்கு. ஹீரோ ரொம்ப ஈஸியா 15 மினிட்ஸ்ல அவனை டிஃபீட் பண்ணிட்டான். ஹீரோனுக்கு டக்குன்னு ஒரு ஐடியா வருது. ஆப்போனன்ட்டா ஒருத்தன் விளையாண்டால அவனை இன்டர்வியூ எடுத்தா பாஸ் கிட்ட இருந்து கொஞ்சம் கம்மியா வச்சு திட்டு விழும். அவன் கிட்ட போய் இன்டர்வியூக்கு வரீங்களான்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும் போது அவன் தான் ஹீரோட ஃப்ரெண்ட் ஆச்சு. அவன் எப்படி இன்டர்வியூ கொடுப்பான்? இல்லன்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பி போயிட்டான். ஹீரோனோட அக்கா ஹீரோவை வந்து இன்டர்வியூ எடுக்கிறதுக்கு கூப்பிடுறாங்க. ஆனா ஹீரோ தேடிட்டு இருக்கிறது ஹீரோயின்.
ஹீரோயின். அவங்க கிட்டே சொல்றான், வேற ஒருத்தங்க இன்டர்வியூ எடுப்பாங்கன்னு சொல்லி தான் நான் இந்த பிளேஸுக்கு வந்தேன். அவங்க இல்லையான்னு சொல்லி கேட்டுட்டு அங்க இருந்து போயிட்டான். ஹீரோயின் அக்காவுக்கு ஒன்னும் புரியல. நானே ஒரு ஃபேமஸான ஒரு ரிப்போர்ட்டர் தான், ஆனா என்ன மதிக்காம வேற யாரும் இவன் தேடிட்டு போறான். ஹீரோட ஃப்ரெண்டை எப்படியே கன்வின்ஸ் பண்ணி ஹீரோயின் இன்டர்வியூ எடுத்துட்டு இருக்கா. ஆனா அந்த பிளேஸுக்கு ஹீரோ வரத பார்த்ததுக்கு அப்புறம் கேமராலாம் எடுத்துக்கிட்டு அந்த பிளேஸை விட்டு ஓடுறான். ஹீரோவும் ஹீரோட ஃப்ரெண்டுமே பின்னாடி துரத்திட்டு போய் பாக்குறாங்க. ஹீரோயினை காணா ஒரு பொதற்குள்ள ஒளிஞ்சு நின்னு பாத்துட்டு இருக்கா. அப்ப ஹீரோ அவனோட ஃப்ரெண்டு கிட்ட, இப்போ ஒரு பொண்ணு கிட்ட பேசிட்டு இருந்தல்ல, அவளோட பேர் என்னன்னு உனக்கு தெரியுமான்னு கேக்குறான். இவ அதை கேட்டுட்டு என்ன நினைச்சுக்கிறா, நம்ம பஸ்ல பண்ண வேலைக்கு இவன் ரிவெஞ்ச் எடுக்கிறதுக்கு தான் பேரை கேட்கறானு சொல்லி நினைச்சுக்கிறா. ஆபீஸ்க்கு வந்தா பாஸ் பிடிச்சி நல்லா திட்டி விடுறாங்க. நான் அவ்வளவு சொல்லி எவ்வளவு தைரியம் தான் இன்டர்வியூ எடுக்காம வந்திருப்பேன், உனக்கு வேலையெல்லாம் ஒண்ணும் இல்லை, இந்த கம்பெனியை விட்டு வெளியே போன்னு சொல்லி துரத்தி விட்டுட்டாங்க. நாளைக்குள்ள ஹீரோட இன்டர்வியூ எடுத்துட்டு வந்தா நீ வரலாம், இல்லன்னா நாள்ல இருந்து நீ வரத்தவலன்ட்டாங்க. ஹீரோயினுக்கு இப்ப என்ன பண்றதுன்னு சுத்தமா புரியல. ஏன்னா ஹீரோயினை பொறுத்த வரைக்கும் அவ ஒரு ஜேர்னலிஸ்ட் ஆகணும் தான் ரொம்ப ஆசைப்பட்டு இருந்தா. இப்ப அந்த கனவெல்லாம் மண்ணா போயிடுச்சுன்னு சொல்லி ஃபீல் பண்ணி உட்காந்துட்டு இருப்பா. அப்ப ஹீரோயினை பார்க்க யாரோ ஒருத்தவங்க வந்திருக்காங்க. நிமிந்து பார்த்தா ஹீரோ தான் வந்திருக்கான். அவனை பார்த்தானே எஸ்கேப் ஆகி ஓடலாம் நினைக்கும் போது ஹீரோவே பிடிச்சிட்டான். இவ வேற வழி இல்ல மாட்டிக்கிட்டோன்றதுக்காக காலையில பஸ்ல நடந்ததுக்கு நான் ரொம்ப பெரிய சாரி கேட்டுக்கிறேன், என்ன தயவு செஞ்சு மன்னிச்சிருங்கன்ற. ஹீரோ ஹீரோயினை கோவமெல்லாம் பார்க்கல, ரொம்ப சர்ப்ரைஸா பார்த்துட்டு இருக்கான். அவன் பாக்கெட்ல கை விட்டு ஒரு சாக்லேட் எடுக்கிறான். ஏன்னா சின்ன வயசுல ஹீரோ ஆக்சிடென்ட் ஆனதுக்கு அப்புறம் ஒரு பொண்ணு சாக்லேட் எடுத்துட்டு வந்து கொடுத்துருக்கோம்ல, அந்த பொண்ணு ஹீரோயின் சொல்லி அவன் நம்புறான். ஏன்னா அந்த பொண்ணு கலரா தெரிஞ்சிருக்கும். இப்ப ஹீரோயினும் கலர்ல தெரியறா. ஹீரோயின் வேணும்னா என்ன அடிக்க கூட செய்யுங்கன்னு சொல்லி மூஞ்ச காமிக்கிறான். ஆனா ஹீரோ அடிக்காம அந்த சாக்லேட் எடுத்து கொடுக்குறான். இவளுக்கு இப்பதான் புரியுது அவன் நம்ம மேல கோவத்துல இல்ல, நம்ம கூட எப்படியாச்சும் ஃப்ரெண்ட் ஆகணும்னு நினைக்கிறான்னு. ஹீரோ, ஆமா எதுக்கு என்ன பார்த்தாலே பயந்து ஓடிட்டு இருக்க. இவ, ஆமா நான் பஸ்ல பண்ண காரியத்துக்கு நீங்க என்ன தேடிட்டு இருக்கீங்கன்னு நினைச்சேன், நான் உங்ககிட்ட மாட்டினா அவ்வளவுதானே எனக்கு பயமா இருந்துச்சு. ஆக்சுவலா அந்த பிளேஸுக்கு நான் உங்களை இன்டர்வியூ எடுக்கிறதுக்கு தான் வந்தேன், ஆனா எனக்கு ரொம்ப பயமா இருந்தனால நான் உங்களை பார்த்து ஓடிட்டேன்றா. ஹீரோ வேணும்னா இப்ப இன்டர்வியூ எடுத்துக்கோன்னு சொல்லும் போது இவளுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இவ அவனை இன்டர்வியூ எடுக்கிறதுக்காக ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கும் போது ஹீரோயினோட வயித்துல இருந்து சத்தம் வர ஆரம்பிச்சிருச்சு. என்னன்னா அவளுக்கு ரொம்ப பசிக்குது. இதை கேட்ட ஹீரோ, வேணும்னா நம்ம சாப்பிட்ட அப்புறம் உன்னோட இன்டர்வியூ கண்டினியூ பண்ணிக்கலாமான்னு சொல்லி கேட்கும் போது ஹீரோயின், அப்படின்னா எனக்கு தெரிஞ்ச ஒரு ரெஸ்டாரண்ட் இருக்கு, அந்த பிளேஸுக்கு வாங்க போலான்னு சொல்லி கூட்டிட்டு வந்திருக்கா. அந்த ரெஸ்டாரண்டே இருட்டா இருக்கு. இவங்க ரெண்டு பேரும் வந்துதான் அந்த லைட்டை போடுறாங்க. என்னன்னா இது ஹீரோயின் அப்பாவோட ரெஸ்டாரண்ட், இன்னைக்கு அவர் வரமாட்டாரு, நம்மளுக்கு ஒன்னும் பிரச்சனை இருக்காது, நானே உங்களுக்காக குக் பண்ணி தரேன்னு சொல்லிட்டு உள்ள போயிட்டா. ரெண்டு பேருக்கும் சேர்த்து குக் பண்ணி எடுத்துட்டு வந்து சாப்பிட்டுட்டு இருக்கும் போது திடீர்னு அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு அவங்க அப்பா வந்துட்டாரு. ஹீரோயின் எல்லாம் லைட்டை ஆஃப் பண்ணிட்டு இவங்க ரெண்டு பேரும் ஒளிஞ்சுக்கிறாங்க. அவர் வந்துட்டு போன மாதிரி இருக்கு. ஹீரோயின் அவர் போயிட்டாரான்னு சொல்லி வந்து பார்க்கும்போது கரெக்டா அவங்க அப்பா லைட்டை போட்டுட்டாரு. ஹீரோயின் மாட்டிக்கிட்டா. உன்னை யார் இந்த பிளேஸுக்கு வந்து குக் பண்ணி எல்லாம் சாப்பிட சொன்னா, உன்னோட கை அடுப்புல சுட்டுக்குச்சுன்னா என்ன ஆகுறது, வா வீட்டுக்கு போலான்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போறாரு. ஹீரோயின் அவளோட மனசுக்குள்ளே சொல்லிட்டு இருக்கா, கொஞ்ச நேரம் எனக்காக வெயிட் பண்ணுங்க, நான் வீட்டுக்கு போயிட்டு எங்க அப்பாவை எப்படியாச்சும் சமாளிச்சுட்டு ரிட்டர்ன் வந்து உங்களை நான் காப்பாத்துறேன்ட்டு. ஏன்னா ஹீரோ உள்ளதான் ஒளிஞ்சிட்டு இருக்கா. அவங்க அப்பா வந்து கதவு போட்டிட்டு போயிட்டாரு. வீட்டுக்கு போன ஹீரோயினுக்கு எப்போ போறோன்ற மாதிரியே இருக்கு. என்ன சொல்றதுன்னு தெரியலன்னு யோசிச்சவ, அப்பா என்னோட பேக் நான் ரெஸ்டாரண்ட்லயே மறந்து வச்சுட்டு வந்துட்டேன், அதுல என்னோட முக்கியமான பொருட்கள் எல்லாம் இருக்கு, நான் போய் எடுத்துட்டு வரேன்னு சொல்லி கிளம்புற. அப்ப இவளோட அப்பா ஹீரோட பேரை சொல்றாரு. இவளுக்கு ஒன்னும் புரியல, அவ்வளவுதான் மாட்டிக்கிட்டோமோ, அப்பா கவனிச்சுட்டாருன்னு சொல்லி பயப்படுறா. ஆக்சுவலா ஹீரோயினோட அப்பா வந்து ஹீரோட ஃபேன். அவன் இன்னைக்கு மேட்ச்ல கலக்கிட்டான் தெரியுமா, பார்க்க ரொம்ப ஹேண்ட்ஸமா இருக்கான், நல்லா பிளே பண்றான், பயங்கரமா புகழ்ந்து தள்ளிட்டு இருக்காரு. அதை கேட்டுட்டு ஹீரோயினோட அக்கா வெளியே வந்து, நான் இந்த வீட்டுல இருக்கும் போது அவனோட பேரெல்லாம் நீங்க எடுக்கவே கூடாது, அவனுக்கு எவ்வளவு திமிர் இருக்கு, நான் ஒரு ஃபேமஸான ரிப்போர்ட்டர், நான் இன்டர்வியூக்கு கூப்பிட்டு அவன் வரமாட்டேன்னு சொல்லிட்டு போயிட்டான், அவன் மட்டும் என் கையில கிடைச்சானா அவனை 4 துண்டாக்கிடும் சொல்லிட்டு இருக்கா. இதை பார்த்து ஹீரோனுக்கு ரொம்ப பயமா இருக்கு. அதனால எதுவுமே சொல்லாம ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்திருக்கா. திறந்தா ஹீரோ இருக்கிறத பார்த்து பயத்துல கீழே விழ போறான். ஹீரோ தான் அவளை தாங்கி பிடிக்கிறான். அப்ப ரெண்டு பேருக்குள்ளேயும் டிஃபரெண்டான ஃபீலிங்ஸ் வருது. ஹீரோயின், ரொம்ப சாரி, நான் தெரியாம இந்த மாதிரி பண்ணிட்டேன், எங்க அப்பா இருக்கும் போது நான் இந்த மாதிரி ஒரு பையனை உள்ள ஒளிச்சு வச்சிருக்கத சொல்ல முடியாது, ப்ளீஸ் என்ன மன்னிச்சிருங்க, இன்னைக்கு ரொம்ப லேட் ஆயிடுச்சு, நாளைக்கு இன்டர்வியூ கண்டினியூ பண்ணிக்கலாமான்னு கேட்கிறா. ஹீரோவும் ஓகேன்னு சொல்லிட்டான். அவளோட வாட்ஸ்அப் நம்பரை ஷேர் பண்றதுக்கு QR கோட் காட்டிட்டு இருப்பா. அவன் ஸ்கேன் பண்றதுக்குள்ள அவங்க அப்பா கால் பண்ணிட்டாரு. எங்க இருக்க, இந்த நேரத்துல என்ன பண்ணிட்டு இருக்கு, சீக்கிரம் வீட்டுக்கு வான்னு சொல்லி கத்தவும் போனை பேசிக்கிட்டே அந்த பிளேஸை விட்டு போயிட்டா. ஹீரோக்கு அவளோட நம்பர் கிடைக்கல. ஹீரோயின் வீட்டுக்கு வந்து டைரியை திறந்து பார்க்கும்போது ஹீரோ நிறைய கொஸ்டினுக்கு ஆன்சர் எழுதி வச்சுட்டு போயிருக்கான். ரெஸ்டாரண்ட்ல இருக்கும் போது தான் எழுதி கொடுத்துருப்பான் போல. நம்ம இதை வச்சு நாளையில இருந்து வேலைக்கு போலான்னு சொல்லி ஹீரோனுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நைட்டு ஹீரோ வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் அவனுக்கு ரொம்ப கவலையா இருக்கு. ஜஸ்ட் மிஸ் அவளோட நம்பர் மட்டும் கிடைக்கலன்னு சொல்லி யோசிச்சவன் அவ காமிச்சா அந்த QR கோட ஒரு 2-3 செகண்ட் பார்த்திருப்பானா, இவனால பிளாக் அண்ட் ஒயிட் மட்டும் தான் பார்க்க முடியும். சோ அந்த QR கோடே உனக்கு மெமரியில நல்லா ஞாபகத்துல இருக்கு. அதை பக்காவா மறுபடியும் ரீக்ரியேட் பண்ணி போன்ல ஸ்கேன் பண்ணி பார்த்தா அவளோட ஐடி கிடைச்சிருச்சு. ஹீரோயின் ஆபீஸ்க்கு வரும்போது பாஸ் புகழ்ந்து தள்ளுறாங்க. கம்பெனில வேலை செய்யறவங்களும் சேர்த்து கங்க்ராட்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அவளோட ஆபீஸ் ஃப்ரெண்ட் ஒருத்தி இருக்கால, அவகிட்ட போய் என்னடி ஆச்சு, எல்லாரும் என்ன புகழ்ந்துட்டு இருக்காங்கன்னு சொல்லி கேட்டா அவ ஒரு நியூஸ காமிக்கிறா. நேத்து ஹீரோவும் ஹீரோனும் நின்னு பேசிட்டு இருந்ததை ஏதோ ஒரு ரிப்போர்ட்டர் போட்டோ எடுத்து அவங்க ரெண்டு பேரும் டேட் பண்ணிட்டு இருக்காங்கன்ற மாதிரி போட்டு விட்டுட்டா. இதை பார்த்த ஹீரோனுக்கு சர்ப்ரைஸாவும் இருக்கு, கொஞ்சம் கவலையாவும் இருக்கு. ஹீரோட கேர்ள் ஃப்ரெண்ட் இவளான்னு சொல்லி இந்த நியூஸ் ரொம்ப வைரலா போயிட்டு இருக்கு. இந்த பக்கத்துல ஒரு புது கேரக்டர்ஸ காமிக்கிறாங்க. ஹீரோ சின்ன வயசுல இருந்து இவங்க கூட தான் வளர்ந்து வந்திருக்கா. ஒருத்தன் ஹீரோட ஃப்ரெண்டு காங்கு,
இவளோட பேரு வந்து ரோஸ். இவ ஹீரோ மேல ரொம்ப கிரஷ்ல இருக்கா. அவனோட பேரை கேட்டாலே இவளோட மனசுக்குள்ள பட்டாம்பூச்சி பறக்குது. ஹீரோ ஹீரோயினை மீட் பண்றதுக்கு ரெஸ்டாரண்ட்டுக்கு வரா. அந்த இடத்துல அவங்க அப்பா இருக்காரு. அவங்க அப்பா இவனை பார்த்தோன்னே ரொம்ப சர்ப்ரைஸ் ஆயிட்டாரு. உள்ள கூட்டிட்டு வந்து நான் உங்களோட பெரிய ஃபேன் தெரியுமா, உங்களுக்கு சாப்பிட ஏதாச்சும் நான் செஞ்சு தரேன்னு சொல்லி நிறைய எடுத்துட்டு வந்து கொடுக்குறாரு. நீங்க மட்டும் என்னோட ஐடியா ஃபாலோ பண்ணீங்கன்னா எல்லாருக்கிட்டையும் காமிச்சு கொஞ்சம் சீன் போட்டுப்பேன்னு சொல்லி கேட்கும்போது ஹீரோவும் ஓகேன்னு சொல்லி ஃபாலோ கொடுத்துட்டா. ஆனா இவருக்கு கொஞ்சம் சர்ப்ரைஸா இருக்கு. என்னடா அது சொன்னோன்னே ஃபாலோ பண்ணிட்டானேன்னு. அந்த நியூஸை இந்த 3 பேரும் பாக்குறாங்க. ஹீரோட ஃப்ரெண்டும் அப்புறம் கூட இருக்கிற ஒரு பேர் வந்து சாங். அவங்க 2 பேரும் ஹீரோ கண்டிப்பா ரிலேஷன்ஷிப்புக்குள்ள போயிட்டான்ற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. அது கேட்ட ரோஸுக்கு ரொம்ப வைத்தறிச்சலா இருக்கு. ஹீரோயின் ஆபீஸ்ல அந்த போஸ்ட் கீழே வந்த கமெண்ட்ஸ் எல்லாம் படிச்சு பார்த்துட்டு எல்லாரும் தேவையில்லாம என்னையும் ஹீரோவையும் தப்பா புரிஞ்சிட்டு இருக்காங்க. இது எப்படியாச்சும் நம்ம தடுத்தாகணும். அது மட்டும் இல்லாம ஹீரோனுக்கு சின்ன வயசுல இருந்து ஒரு கிரஷ் இருக்கான். அவனோட பேர் வந்து ஜூக்கு. அவன் இந்த நியூஸை பார்த்தா என்ன நினைப்பான்னு சொல்லி யோசிக்கிறான். ஹீரோவை பத்தி பேசிட்டு இருக்க சமயத்துல அவனே ஆபீஸ்க்கு வந்துட்டான். உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும், வெளியே வான்னு சொல்லி கூட்டிட்டு போயிட்டான். அந்த பிளேஸுக்கு வந்ததுக்கு அப்புறம் ஹீரோயின் நம்ம 2 பேரையும் வச்சு நிறைய பேர் தப்பா பேசிட்டு இருக்காங்க. ஹீரோயின் அதை பத்தி எல்லாம் கவலைப்படவே தேவையில்ல. நானே மீடியா கிட்ட போய் இதை பத்தி பேசி நான் இதெல்லாத்தையும் பிக்ஸ் பண்ணிடுறேன். ஹீரோயினுக்கு அந்த பிளேஸ்ல ரொம்ப குளிருது. இவனோட கோட்டை எடுத்து அவளுக்கு போடும் போது கொஞ்சம் க்ளோஸா வரானா. அப்ப 2 பேருக்குள்ளேயும் மறுபடியும் அந்த ஃபீலிங்ஸ் வருது. ஆனா அதை பத்தி 2 பேருமே பேசிக்கல. ஹீரோயின் ஆபீஸுக்கு வந்தா பாஸ் கூப்பிட்டு நாளைக்கு சிட்டி அவுட்ல ஹீரோக்கு ஒரு மேட்ச் நடக்க போகுது. நான் உனக்கு ஃபிளைட் டிக்கெட் எல்லாமே புக் பண்ணிட்டேன். நீ அவன் கூட இருக்கிற, அவனை வீடியோ எடுக்கிற, அவன் கிட்ட நிறைய கொஸ்டின்ஸை கேட்டு நம்ம கம்பெனிக்கு பெருமை சேர்க்கிற. ஹீரோயினுக்கு அவன் கூட போறதுல இஷ்டமே இல்ல. ஆனா இப்ப அது ஒர்க்கா மாறிடுச்சு. இஷ்டமே இல்லாட்டியும் ஹீரோயின் போய் தான் ஆகணும்ன்ற கட்டாயத்துல இருக்கா. ஹீரோ என்ன பண்றான், அவனோட அசிஸ்டன்ட் கிட்ட உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, உன்னோட ஒய்ஃப் வந்து பிரெக்னெண்டா இருக்காங்க, ஹாஸ்பிட்டல்ல வேற அட்மிட் பண்ணிருக்காங்க, நீ போய் தான் ஆகணும்ன்ற அர்ஜென்ட்ல இருக்க. எப்படியாச்சும் இந்த விஷயத்தெல்லாம் ஹீரோயின் கிட்ட சொல்லி ஹீரோயினை உனக்கு பதிலா என் கூடவே இருக்கிற மாதிரி நீ அனுப்பி வைக்கணும். அவருக்கும் வேற வழி இல்லாம ஹீரோயினை மீட் பண்ணி என்னோட ஒய்ஃப் பிரெக்னெண்டா ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிருக்காங்க, நான் போய் ஆகணும், நீங்க தான் ஹீரோவை பாத்துக்கணும், இந்த டைரியில அவரை எப்படி பாத்துக்கணும்னு இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாமே எழுதி கொடுத்துருக்கேன், கொஞ்சம் அவரை நல்லபடியா பாத்துக்கோங்க மேடம் சொல்லிட்டு கிளம்பிட்டாரு. ஹீரோக்கு மெசேஜும் பண்ணிருக்காரு, எனக்கு கல்யாணமே ஆகாட்டி கூட உங்களுக்காக நான் இந்த மாதிரி சொல்லியிருக்கேன், நீங்க தான் பாஸ் இந்த சான்ஸை மிஸ் பண்ணாம யூஸ் பண்ணிக்கணும்னு சொல்லியிருக்காரு. ஹீரோயினும் வந்து ஹீரோக்கு பக்கத்துல இருக்க சீட்ல தான் உட்கார்றா. அந்த டைரியில போட்டிருக்க மாதிரி அவனை பாத்துக்க ஆரம்பிக்கிறா. ஹீரோ அந்த டைரியில போட்டிருக்க மாதிரி நீ பண்ணணும்னு அவசியமே கிடையாது, என்னன்னா பாத்துக்கிறதுக்கு எனக்கு நல்லாவே தெரியும்ன்றா. ஹீரோ தூங்குனதுக்கு அப்புறம் அவனோட டைரி எடுத்து ஹீரோயின் படிச்சு பாக்குறா. சின்ன பிள்ளையா இருக்கும் போது ஹீரோவோட பேரண்ட்ஸ் இறந்துட்டாங்கன்றத தெரிஞ்சுக்கிறா. அவனோட அங்கிள் தான் இவனை வளர்த்திருக்காரு. ஹீரோ ஸ்டடீஸ்க்காக தான் இந்த ஊருக்கே வந்திருக்கான். ஹீரோக்கு அப்பா அம்மா இல்லைன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் ஹீரோ மேல ஹீரோயினுக்கு ஒரு புது விதமான ஒரு ஃபீலிங்ஸ் வருது. ஆனா கொஞ்ச நேரத்துல அவன் மேல சாஞ்சுக்கிட்டே தூங்கிட்டா. ஹீரோ கண் திறந்து பார்க்கும்போது அவ ரொம்ப கியூட்டா படுத்து தூங்கிட்டு இருக்கா. அவளுக்கு இவன் போத்தி விட்டு அழகா பாத்துக்கிறான். அந்த ஊருக்கும் வந்தாச்சு, கார்ல போயிட்டு இருப்பாங்க. ஹீரோயினுக்கு ஒரு கிரஷ் ஒருத்தன் இருக்கான்ல, அவனுக்கு கால் பண்ணி நான் இந்த ஊருக்கு வந்துட்டு நான் உன்னை பார்க்க ஆசைப்படுறேன்ற விஷயத்த சொல்றேன். இதை கேட்டுட்டு இருந்த ஹீரோக்கு ரொம்ப ஜெலஸா ஃபீல் ஆகுது. இவங்க வர வேண்டிய பிளேஸுக்கும் வந்துட்டாங்க. வந்த உடனே ரோஸ் ஓடி வந்து ஹீரோ ஹாக் பண்ணிக்கிறா. ஹீரோயின் அவன் கூட இருக்கிறத பார்த்து இவளுக்கு கொஞ்சம் கடுப்பா இருக்கு. ஏன்னா இவதான் சோசியல் மீடியால பாத்திருப்பால ஹீரோவும் ஹீரோயினும் ரிலேஷன்ஷிப்ல இருக்காங்கன்ற மாதிரி. ஹீரோயின் உள்ள போனதுக்கு அப்புறம் ஹீரோட துணியெல்லாம் அயன் பண்ணி எடுத்து வைக்கிறா. அவனோட ரூம் எல்லாம் கிளீன் பண்ணி பர்ஃபெக்டா பாத்துக்கிறா. ஏன்னா இதுதான் ஹீரோயினுக்கு அசிஸ்டன்ட் டைரியில நோட் பண்ணி கொடுத்தது. அந்த பிளேஸுக்கு ரிப்போர்ட்டர்ஸ் டீம் ஒண்ணு வருது. ஹீரோவும் ஹீரோயினும் லவ் பண்றாங்களா, அவங்க 2 பேருக்குள்ள இன்னும் ஓடிட்டு இருக்கு. இதை கண்டுபிடிக்கிறதுக்கு ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாம் வந்திருக்காங்க. ஆனா அந்த ரிப்போர்ட்டர்ஸ்ல ஒரு ஆள் வந்து ஹீரோயினோட அக்கா. ஸ்ட்ரைட்டா ஹீரோயினை கூப்பிட்டு இந்த மாதிரி வந்திருக்காங்க, நீ இந்த விஷயத்துல ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும்னு சொல்லி வார்ன் பண்றா. ஹீரோ இது வரைக்கும் எந்த கேமரா முன்னாடி நின்று இன்டர்வியூ கொடுத்ததே இல்ல. ஆனா ஹீரோயினுக்கு மட்டும் அவனுக்கு கொடுக்கணும்னு தோணுது. ஏன்னா இந்த உலகத்திலே அவன் மட்டும் தான் அவனோட கண்ணுக்கு கலரா தெரியற. ஹீரோயினா அவனை வீடியோ எடுத்துக்கிட்டே கொஸ்டின் கேட்டுட்டு இருக்கா. அவனும் அந்த கொஸ்டின்ஸ்க்குலாம் ஆன்சர் சொல்லிட்டு வரான். ஒரு பிளேஸ்ல ஒருத்தர் அந்த கேம் விளையாடிட்டு இருக்காரு. ஹீரோ நீங்க இந்த மிஸ்டேக் எல்லாம் பண்றீங்கன்னு வந்து சொன்னா அவரு உனக்குன்னு இந்த கேமை பத்தி பெருசா தெரியுமான்னு, முடிஞ்ச என்ன ஜெயிச்சு காட்டு வா பாக்கலாம்னு சொல்லி சேலஞ்ச் பண்றாரு. ஆனா அவருக்கு ஹீரோ வந்து ஒரு சாம்பியன் சொல்லி தெரியவே தெரியாது. ஹீரோ ஜஸ்ட் லைக் தட்னு அவரை தோக்கடிச்சிட்டான். அவருக்கு கோவம் வந்து எல்லாத்தையும் தூக்கி போட்டு உடைக்க ஆரம்பிச்சிட்டாரு. ஹீரோயின் ரொம்ப பயந்துட்டா. பிரச்சனை எதுக்குன்னு சொல்லி ஹீரோட கையை பிடிச்சி இழுத்துக்கிட்டு ஓடிட்டு இருக்கா. அவன் இந்த உலகத்திலே இல்ல, காத்துல பறந்துட்டு இருக்கா மாதிரி ஹீரோயினை மட்டும்தான் பாத்துட்டு இருக்கான். 2 பேரும் ஓடிட்டு இருக்கத பின்னாடி ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க 2 பேரும் ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்து சாப்பிட்டுட்டு இருக்கும் போது ஹீரோயின் உங்களோட வாயில ஏதோ ஒன்று அடைச்சிட்டு இருக்குன்ற. ஹீரோவை நம்பி அதை செக் பண்ணி பார்க்கும்போது ஹீரோயின் நான் சும்மா சொன்ன அது ஒரு ஜோக்குன்றா. 2 பேரும் சீரியஸா ஏதோ ஒன்னத்தை பத்தி பேசிட்டு இருப்பாங்க. அந்த சமயத்துல ஹீரோ ஜோக் பண்றன்ற பேர்ல இவனும் கிட்டத்தட்ட அதே மாதிரி ஒன்னத்தை சொல்றான். ஹீரோயினுக்கு கோவம் வந்துருச்சு. இந்த மாதிரி சீரியஸான சமயத்துல ஆப்போனன்ட் என்ன சொன்னாலும் அதை நம்பிடுவாங்க. இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்கன்னு சொல்லி சொல்லும் போது ஹீரோக்கு ஒரு ஐடியா தோணுது. வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் சோசியல் மீடியால ஒரு பெரிய ஃபேக் நியூஸ் என்ன பத்தியும் ஹீரோயின் பத்தியும் பரவிட்டு இருக்குல்ல, அது எல்லாமே ஃபேக் தான், நாங்க 2 பேரும் அந்த மாதிரி கிடையாதுன்னு சொல்லி போஸ்ட் போட்டு விட்டுருக்கா. இதை ஹீரோயின் பார்க்கும்போது அவளுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நெக்ஸ்ட் டே இந்த போஸ்ட் எல்லாம் பார்த்துட்டு ரோஸும் ஹீரோட ஃப்ரெண்டு காங்கும் வராங்க. இந்த ஊருக்கு ஒரு ரிப்போர்ட்டர் டீம் வந்திருக்கு. உங்க 2 பேரை பத்தி கான்ட்ரவர்சி ஏதாவது கிடைக்குமான்னு தான் சர்ச் பண்ணி பார்த்துட்டு இருக்காங்க. நீ ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும், நீ மட்டும் பாதிக்கப்பட போறது கிடையாது, அந்த பொண்ணு தான் டேஞ்சர்ல இருக்கான்னு சொல்லி சொல்லும் போது ஹீரோ அந்த விஷயத்த நம்பிட்டான். ஆமா நம்மளால அந்த பொண்ணு எதுக்கு டேஞ்சர்ல இருக்கணும்னு யோசிக்கிறேன். ஹீரோயினி ஹீரோவை இன்டர்வியூ எடுத்து
எடுத்திருப்பால அந்த வீடியோ போட்டோஸ் எல்லாம் வச்சு எடிட் பண்ணிட்டு இருக்கா. ஹீரோ அவளோட ஐடிக்குள்ள போய் செக் பண்ணி பாக்குறான் அவளுக்கு என்னெல்லாம் பிடிக்கும்ட்டு. அப்ப ஹீரோனுக்கு பிடிச்ச ஒரு கேக்கை பத்தி அவனுக்கு தெரிய வருது. உடனே அந்த கேக்கு வேணும்னு சொல்லி ஆர்டர் கொடுத்துட்டான். ஹீரோனுக்கு கால் பண்ணி கூப்பிடலான்னு பார்த்தா அவ ஹெட்போனை மாட்டிக்கிட்டு எடிட் பண்ணிட்டு இருக்கனால அவ போன் எடுக்கல. ஹீரோ கிட்ட அந்த கேக் வந்ததுக்கு அப்புறம் அந்த கேக் எடுத்துட்டு வரான். ஹீரோவை ரிப்போர்ட்டர்ஸும் நிறைய பேர் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. ஹீரோக்கு நல்லா தெரியும் நம்ம ஸ்ட்ரைட்டா போய் கொடுத்தா ஹீரோனுக்கு ஏதாச்சும் பிரச்சனை வரும்னு. அதனால அவனோட ஃப்ரெண்டு காங்க கூப்பிட்டு இந்த கேக்கை நான் ஹீரோயின் கிட்ட கொடுக்கணும்னு ஆசைப்படுறேன். ஆனா நான் போய் ஸ்ட்ரைட்டா கொடுத்தேன்னா கண்டிப்பா ரிப்போர்ட்டர்ஸ் என்ன பாத்துருவாங்க. மறுபடியும் எங்க 2 பேரை பத்தி சோசியல் மீடியால தப்பு தப்பா பேச ஆரம்பிச்சிருவாங்க. சோ நீ அவளுக்கு கால் பண்ணி நான் கார்டன்ல வெயிட் பண்ணிட்டு இருக்க விஷயத்த அவகிட்ட சொல்லு. ஹீரோ அந்த கார்டன் பக்கத்துல 2 மணி நேரமா வெயிட் பண்ணிட்டு இருக்கான். அந்த பிளேஸ் வேற ரொம்ப சில்லுன்னு இருக்கு. ஹீரோயின் எடிட்டிங் எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் போன் எடுத்து செக் பண்ணி பாக்குறா. ஹீரோ கிட்ட இருந்து நிறைய கால்ஸ் வந்திருக்கு. அந்த சமயத்துல இவனோட ஃப்ரெண்டு காங்கு கால் பண்ணி ஹீரோ உங்களுக்காக கார்டன் பக்கத்துல வெயிட் பண்ணிட்டு இருக்கா, நீ உடனே போய் பாருங்கன்னு சொல்லி சொல்றான். இவன் அந்த பிளேஸுக்கு வந்து பார்க்கும்போது கேக் மட்டும் தான் இருக்கு. ஹீரோ அவனோட ரூமுக்கு போயிட்டு அவனுக்கு கோல்டு பிடிச்சிருச்சு. ஃபீவர் வேற அவனுக்கு டெவலப் ஆயிட்டே வந்துட்டு இருக்கு. ஹீரோயின் அந்த கேக் எடுத்துட்டு போய் என்ஜாய் பண்ணி சாப்பிட்டுட்டு இருக்கா. நெக்ஸ்ட் டே அந்த செமி ஃபைனல் மேட்சும் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இந்த பக்கத்துல மாஸ்டர் செங்கும் அவரோட ஃப்ரெண்டும் போட்டி போட்டுட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கத்துல ஹீரோவும் அவனோட ஃப்ரெண்டும் போட்டி போட்டுட்டு இருக்காங்க. ஹீரோக்கு ஜுரம் அடிக்கிறனால அவனால சரியா பிளே பண்ண முடியல. ஹீரோயினும் ரோஸும் வெளியே ரூம்ல இருந்து பாத்துட்டு இருக்காங்க. அவங்க 2 பேரும் நல்லா பேசி ஃப்ரெண்டான மாதிரி இருக்கு. ஹீரோ கொஞ்சம் கொஞ்சமா தோத்துக்கிட்டே வர அவன் ஃப்ரெண்டு இதை பாத்துக்கிட்டு சும்மா இருக்க முடியல. அவன்கிட்ட கேம் இருந்தாலும் வேணுங்கிட்ட ஹீரோவுக்காக விட்டு கொடுத்துட்டான். ஹீரோக்கு செம்ம கோவம் வந்துருச்சு. அவனை தனியா கூட்டிட்டு போய் எதுக்கிட்ட வேணுங்கன்னு கேம் எனக்கு விட்டு கொடுத்தேன்னு சொல்லி கேட்டா அவன் பக்கத்துல விளையாடிட்டு இருக்க மாஸ்டர் ஷூ கிட்ட தான் நான் கத்துக்கிட்டேன். ஃபைனல்ல அவரு கூட மோதறதுக்கு எனக்கு துளி கூட இஷ்டம் கிடையாது, அதனால தான் விட்டு கொடுத்தேன்னு சொல்லிட்டு இருக்கான். இவங்க 2 பேரும் போகும்போது ஹீரோயின் பாத்திருப்பா. ஒருவேளை 2 பேரும் சண்டை போட்டுக்கிறாங்களான்னு பார்க்க வந்திருக்கா. அப்ப ஹீரோயினோட கால்ல அடிபட்டுருச்சு. ஹீரோ அதை போய் செக் பண்ணி பார்த்துட்டு இருக்கும் போது ஹீரோயின் அவனோட தலையில கை வச்சு பாக்குறா. அவனுக்கு ஃபீவர் அதிகமா இருக்கிறது இவ கண்டுபிடிச்சிட்டா. நைட்டு ஃபுல்லா ஹீரோயின் தான் ஹீரோவை பாத்துக்கிறா. ஹீரோயின் தான் வேணான்னு சொன்னாலும் ஹீரோயின் இது என்னோட ஜாப், நான் கண்டிப்பா பண்ணிதாகணும்னு சொல்லிட்டா. நெக்ஸ்ட் டே மார்னிங் மாஸ்டர் ஷூ ஹீரோவை பாக்குறதுக்கு வந்திருக்காரு. உனக்கு உடம்பு சரியில்லைன்னு கேள்விப்பட்டா அதனால தான் பாக்கலான்னு வந்தேன். என்னடா மேட்சுக்குள்ள உனக்கு ஓகே ஆயிடுமான்னு சொல்லி கேட்டா. ஹீரோ இப்பதான் மெடிசன் சாப்பிட்டா எனக்கு எல்லாமே ஓகே தான். இவரு நீ 6 வயசா இருக்கும் போதுல இருந்து நீ என் கூட தான் இருக்கு. அப்பெல்லாம் நீ எந்த ஜுரமும் வந்து நீ மெடிசன் சாப்பிட்ட மாதிரி நான் பாக்கலையே. இன்னைக்கு மட்டும் புதுசா மெடிசன் எல்லாம் எடுத்துட்டு இருக்க. யார் உனக்கு மெடிசன் எல்லாம் கொடுத்தான்னு சொல்லி கேட்டா ஹீரோ இந்த பதில் சொல்லாம அமைதியா இருக்கான். நெக்ஸ்ட் டே ஹீரோக்கு அந்த மாஸ்டருக்கும் நடக்கிற ஃபைனல்ஸ் வந்துருச்சு. ஹீரோ ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிட்டு இருக்கா. மாஸ்டர் ஷூவை ஆள காணோம். ஆல்மோஸ்ட் அந்த மேட்ச்ல பாதி டைம் கடந்துட்டாங்க. மாஸ்டர் ஷூவோட அசிஸ்டன்ட் வந்துட்டு அவர் இன்னைக்கு வர மாட்டாரு, அவருக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டாங்க. ஆனா நிஜத்துல அவருக்கு உடம்பு நல்லதா இருக்கு. ஹீரோக்காக அவர் வேணுங்கனே விட்டு கொடுத்திருக்காரு. ஹீரோக்கு அவர் இதுக்காக தான் பண்ணிருக்காருன்னு அவனுக்கு நல்லாவே புரியுது. டிராஃபியை வாங்கிட்டு இன்னைக்கு நான் ஜெயிக்கல, மாஸ்டர் ஷூவும் தோக்கலன்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்புறான். ரிப்போர்ட்டர்ஸ் நிறைய பேர் சூழ்ந்துகிட்டு நிறைய கொஸ்டின்ஸ் கேக்குறாங்க. எதுக்குமே பதில் சொல்லாம கடந்து போனவன் ஹீரோயின் உங்களோட கேர்ள் ஃப்ரெண்டு தானே, உண்மையை சொல்லுங்கன்னு சொல்லி கேக்குறாங்க. இவன் நானும் ஹீரோயின் ஜஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் மட்டும் தான் சொல்லிட்டு போயிட்டான். ஹீரோயின் அதை டிவில பார்க்கும்போது அவளுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அவளோட கிரஷுக்கும் இவளுக்கும் எந்த பிரச்சனையும் வராதுன்னு நினைக்கிறேன். மேட்சை முடிச்சுட்டு ரிட்டர்ன் வந்துட்டு இருப்பாங்க. ஹீரோயின் ஆல்மோஸ்ட் தூங்க ஆரம்பிச்சிட்டா. அப்ப அவளோட போனுக்கு கிரஷ் கிட்ட இருந்து ஒரு மெசேஜ் வருது. உனக்கு பிடிச்ச கேக்க உனக்கு உங்க அக்காவுக்கு நான் அனுப்பி வச்சிருக்கேன்னு சொல்லி போட்டிருக்கு. இதை பார்த்து மறுபடியும் ஹீரோக்கு ஜெலஸா ஃபீல் ஆகுது. ஹீரோயின் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் அவங்க அப்பா ஹீரோவை பத்தி தான் புகழ்ந்து தள்ளிட்டு இருக்காரு. சும்மாவே அவன் வேற லெவல்னு சொல்லிட்டு இருப்பாரு. இப்ப ஃபைனல்ல வேற வின் பண்ணிட்டானா, அவ்வளவுதான். அவரோட சந்தோஷத்துக்கு அளவே இல்ல. ஆனா இந்த விஷயம் எதுவுமே ஹீரோயினோட அக்காக்கு பிடிக்கல. அவ இன்னுமே ஹீரோ மேல கோவத்துல தான் இருக்கா. அங்க இருந்து கோச்சுக்கிட்டு எழுந்து போயிட்டா. நெக்ஸ்ட் டே மார்னிங் ஹீரோவை பாக்குறதுக்கு அந்த மாஸ்டர் ஷூ வந்திருக்காரு. ஹீரோ உங்களுக்கு நேத்து என்ன ஆச்சு, எதுக்காக நீங்க வேணுங்கனே வராம விட்டுட்டீங்க? இவரு அதெல்லாம் முடிஞ்சு போன கதை, அதை பத்தி இப்ப எதுக்கு பேசிட்டு இருக்க? இப்ப அதை பத்தி எதுவுமே பேசக்கூடாது, அதை தூக்கி ஓரமா வை. ஒரு விஷயம் சொல்லி இப்ப உனக்கும் ஹீரோனுக்கு எப்படி லவ் போயிட்டு இருக்கு? ஹீரோக்கு செம்ம ஷாக்கா இருக்கு. அது எப்படி இவருக்கு தெரியும்ட்டு. அவரு நேத்தே ஹீரோயின் ஹீரோவை பாத்துக்கிறத கவனிச்சிருப்பாரு. அதெல்லாம் வச்சுதான் இவங்க 2 பேர் லவ் பண்றதை முடிவு பண்ணிருக்காரு. ஆனா ஹீரோ அதுக்கு எந்த பதிலும் சொல்லல. ஹீரோயின் ஆபீஸுக்கு வந்தா அங்க ஒரு பெரிய பிரச்சனை. ஹீரோயின் வந்து ஹீரோ இன்டர்வியூ எடுக்கிற மாதிரி ஒரு போட்டோஜ் எடுத்திருந்தால அதுல ஹீரோவை காமிச்சிட்டு அவன் சொல்ற பதிலுக்கெல்லாம் கொஸ்டின் சொல்ற மாதிரி ஹீரோயினோட போட்டோஜை திருடி ஒரு சீனியர் ரிப்போர்ட்டர் வந்து இதெல்லாம் பண்ணி வச்சிருக்கா. அவ அந்த மேனேஜர் கிட்ட கொடுத்து பேரு வாங்கிட்டா. ஹீரோயினுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல, சம கோவத்துல இருக்கா. அவகிட்ட போய் கேட்டாலும் அவ இதை பத்தி கண்டுக்கிற மாதிரி இல்ல. மேனேஜர் கிட்ட வந்து சொன்னாலும் அந்த லேடியும் இவ பேச்ச நம்புற மாதிரி இல்ல. ஹீரோயினுக்கு இப்ப என்ன பண்றது தெரியாம ரொம்ப சோகத்துல இருக்கா. அப்ப எல்லாரும் சேர்ந்து ஒருத்தனை வெல்கம் பண்றாங்க. இந்த கம்பெனியோட சிஇஓ வேற யாரும் இல்ல, ஹீரோயினோட கிரஷ் தான். அதை பார்த்த ஹீரோயினுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அவன் ஸ்ட்ரைட்டா ஹீரோயின் கிட்ட வந்து இந்த விஷயத்த நான் உங்ககிட்ட முன்னாடியே சொல்லாததுக்கு காரணம் உனக்கு சர்ப்ரைஸ் கொடுக்கறதுக்கு தான். ஒர்க் எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் வெயிட் பண்ணி நம்ம ரெஸ்டாரண்ட்டுக்கு போலாம்னு சொல்லிட்டு போயிட்டான். கார் எடுத்துட்டு வந்து ஹீரோயினை பிக்கப் பண்ணிக்கிட்டு ஹீரோயின் அப்பாவோட ரெஸ்டாரண்ட்டுக்கு தான் வந்திருக்காங்க. இவனும் அவங்க அப்பாவும் சேர்ந்து சரக்கு அடிச்சிட்டு இருப்பாங்க. ஆனா அவளை குடிக்க விடாம ஜூஸ் மட்டும் தான் கொடுக்குறாங்க. அப்ப ஹீரோயினோட அக்கா வர பின்னாடி இருந்து அவனோட கழுத்தை நெரிச்சு அப்ராட்ல இருந்து ரிட்டர்ன் வர போறது ஏன்டா முன்கூட்டியே சொல்லல, சொல்லியிருந்தா நானே வந்து உன்னை பிக்கப் பண்ணிருப்பேன்ல. ஹீரோயின் அக்காவும் இந்த கிரஷும் ஒன்னா படிச்சவங்க. ஹீரோயின் அவங்க அக்காவை மீட் பண்ண போகும்போது தான் அவளுக்கு அவன் மேல கிரஷ் உண்டாயிருக்கு. என்ன விஷயம்னா ஹீரோயினுக்கு அந்த கிரஷ் பிடிக்கும். ஆனா அந்த கிரஷுக்கு ஹீரோயினை பிடிக்காது. அவங்க அக்கா மேலதான் அவனுக்கு லவ் இருக்கு.
இருக்கு. நெக்ஸ்ட் டே ஹீரோவை இன்வைட் பண்றதுக்கு கிரஷும் ஹீரோயினும் வந்திருக்காங்க. அவங்க ஆபீஸ்ல ஒரு பார்ட்டி நடக்க போகுது. அவங்க 2 பேரும் சேர்ந்து வரத பார்த்து ஹீரோவுக்கு பிடிக்கல. இவங்க 3 பேரும் ஆபீஸ் ரூமுக்குள்ள வந்து பேசிட்டு இருப்பாங்க. ஹீரோயின் கால் தடுக்கி விழ போற சமயத்துல ஹீரோ அவளோட கையை பிடிக்கிறான். ஆனா அதுக்கு முன்னாடி அந்த கிரஷ் வந்து தாங்கி பிடிச்சிட்டான். ஹீரோவுக்கு கோவம் இன்னும் கொஞ்சம் அதிகமாயிடுச்சு. எங்களோட ஆபீஸ்ல நாளைக்கு பார்ட்டி இருக்கு, நீங்க வரீங்களான்னு சொல்லி கேட்கும் போது ஹீரோ ஆல்ரெடி சமகான்ல இருக்கான்ல, எனக்கு டைம் இல்ல, என்னால வர முடியாதுன்னு சொல்லிட்டு அங்கிருந்து எழுந்து போயிட்டான். இந்த கிரஷ் ஹீரோயின் கிட்ட, அவர் உன்னோட ஃப்ரெண்டு தானே, நீ போய் பேசு, கண்டிப்பா அவர் அந்த பார்ட்டிக்கு வரவேன்னு சொல்லி சொல்றான். இவளும் ஹீரோ கிட்ட பேசி அப்படியே கன்வின்ஸ் பண்ணி ஒத்துக்க வச்சுட்டா. அந்த பார்ட்டியோட ஃபர்ஸ்ட் டேவும் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஒரு ஏஐ ரோபோட்டை கூட்டிட்டு வந்து நிறைய செலிபிரிட்டிஸோட ஃபிங்கர் பிரிண்ட்ஸை காட்டுவாங்க. அந்த ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் எல்லாம் யாருன்னு சொல்லி அந்த ரோபோட் சொல்லும். அது ஒரு 20 பேரை கண்டுபிடிச்சு சொல்லிடுச்சு. இப்போ இந்த ரோபோட் கூட போட்டி போடுறதுக்கு நிறைய செலிபிரிட்டிஸை கூப்பிடுறாங்க. எல்லாரும் வந்து ட்ரை பண்ணி பாக்குறாங்க. அந்த ரோபோட் தான் வின் பண்ணுது. ஹீரோ வந்து பாக்குறான், அவங்க 2 பேரும் நின்னு பேசிட்டு இருக்காங்களா, இவன் ஏதாச்சும் பண்ணி ஹீரோனை இம்ப்ரெஸ் பண்ணணும்னு சொல்லி நினைக்கிறான். அப்ப ஸ்டேஜ்ல ஹீரோ கூப்பிடுறாங்க அந்த ரோபோட் கூட போட்டி போடுறதுக்கு. நிறைய ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் எல்லாம் காட்டுவாங்க. இந்த ரோபோட்டுக்கு முன்னாடி ஹீரோ அந்த ஃபிங்கர் பிரிண்ட்ஸை ஈஸியா கண்டுபிடிக்கிறான். சுத்தி இருக்கிறவங்க எல்லாருக்குமே ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. அது எப்படி ஹீரோ ரோபோட்டை விட ரொம்ப ஸ்பீடா இருக்கான்னு. ஹீரோக்கு இன்னொரு டெஸ்ட் வைக்கிறதுக்கு ஹீரோயினை ஸ்டேஜுக்கு கூப்பிடுறாங்க. அந்த டெஸ்ட் என்னன்னா, ஹீரோயினோட ஃபிங்கர் பிரிண்ட்டை நிறைய ஃபிங்கர் பிரிண்ட்ஸுங்களோட காட்டுவாங்க. அதுல கரெக்டா ஹீரோயினோட ஃபிங்கர் பிரிண்ட் எதுன்னு கண்டுபிடிக்கணும். அந்த ரோபோட்டும் ஹீரோவும் தான் சேர்ந்து கலந்துக்கிறாங்க. இதுல ட்விஸ்ட் என்னன்னா, முன்கூட்டியே ஹீரோயினோட ஃபிங்கர் பிரிண்ட் இதுதான் சொல்லி காட்ட மாட்டாங்க. ஹீரோவும் தேடி தேடி பாக்குறான், அது எந்த ஃபிங்கர் பிரிண்ட்னு தெரியல. ஆனா ஒரே ஒரு ஃபிங்கர் பிரிண்ட்ல வெட்டுக்காயம் இருக்கு. இவன் யோசிச்சு பார்க்கும்போது ஹீரோயின் அவனுக்காக சூப் போட்டு கொடுத்திருப்பால, அப்ப அவளோட கையை கட் பண்ணிருப்பா. அந்த விஷயத்தை ஹீரோவும் நோட் பண்ணிருப்பான். அதை வச்சு ஹீரோயினோட ஃபிங்கர் பிரிண்ட்டை கரெக்டா கண்டுபிடிச்சிட்டான். ஹீரோ வின் பண்ணது எல்லாருக்கும் ரொம்ப சர்ப்ரைஸா இருக்கு. அன்னைக்கு ராத்திரி இவங்க 2 பேரும் சாப்பிடறதுக்கு வெளியே போறாங்க. ஹீரோயின், எப்படி என்னோட ஃபிங்கர் பிரிண்ட் மட்டும் உங்களால கண்டுபிடிக்க முடிஞ்சது? ஈவன் என்ன கண்டுபிடிக்க சொன்னா கூட என்னோட ஃபிங்கர் பிரிண்ட்டை என்னால கண்டுபிடிக்க முடியாது. ஹீரோ உன்னோட ஃபிங்கர் பிரிண்ட்டை கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு ட்ரிக் இருக்கு. ஹீரோயின், அந்த ட்ரிக் என்னன்னு கொஞ்சம் சொல்றீங்களா ப்ளீஸ்ன்னு சொல்லி கேட்கவும், ஹீரோ 2 நாளைக்கு முன்னாடி நீ எனக்கு சூப்பு போடும் போது கையை கட் பண்ணிக்கிட்டல, அந்த வெட்டுக்காயும் உன்னோட ஃபிங்கர் பிரிண்ட்ல பார்த்தேன். அதை வச்சு மட்டும் தான் என்னால உன்னோட ஃபிங்கர் பிரிண்ட்டை கண்டுபிடிக்க முடிஞ்சது. ஹீரோயின், நான் கட் பண்ணிக்கிட்டது எனக்கே ஞாபகத்துல இல்ல, உங்களுக்கு எப்படி அது ரொம்ப ஞாபகத்துல இருக்குன்னு சொல்லி கேட்டா, ஹீரோயினோட ஃப்ரெண்ட்ஸுங்களை நான் கேர் எடுத்துக்கிறதுல ரொம்ப கேர்ஃபுல்லா இருப்பேன். நான் சின்ன பிள்ளையா இருக்கும் போது எனக்கு 2 ஃப்ரெண்ட்ஸுங்க இருந்தாங்க. ஒன்னு ரோஸ், இன்னொன்னு வந்து காங்கு. அப்புறம் ஸ்டடீஸ்க்காக அங்க இருந்து கிளம்பி இந்த பிளேஸுக்கு வந்துட்டானா எனக்கு க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸுங்கன்னு ஒருத்தர் கூட இல்ல. இப்போதைக்கு நீ மட்டும் தான் எனக்கு ஃப்ரெண்டா இருக்க. ஹீரோ சொல்றது கேட்கும் போது ஹீரோனுக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. இப்பதானே ஒரு ட்ரூ ஃப்ரெண்ட்ஷிப்பை நான் பாக்குறேன்னு நினைக்கிறேன். இந்த அளவுக்கு ஃப்ரெண்டை கேர் பண்றவங்கள நான் பார்த்ததே இல்லைன்றா. நெக்ஸ்ட் டே ஹீரோனோட ஆபீஸ்ல ஒரு மீட்டிங்கை போட்டு நேத்து ஒரு ரோபோட் வீடியோ எடுத்தாங்கல்ல, அந்த வீடியோ ஆன்லைன்ல 100 மில்லியன் வியூஸ் தாண்டி போயிட்டு இருக்கா. சிஇஓ ஹீரோனை கூப்பிட்டு, இப்பத்துல இருந்து உன்னோட வேலை வந்து பர்மனன்ட் ஆக்கியாச்சு, அதுக்கான ஐடி கார்டு இருந்தான்னு சொல்லி அவளுக்கு போட்டு விடுறான். கூடவே அவளுக்கு ஒரு கிஃப்ட் ஒன்னு கொடுத்திருக்கான். அதை ஓபன் பண்ணி பார்த்தா 2 ஏர் கிளிப் இருக்கு. ஹீரோனுக்கு செம சந்தோஷமா இருக்கு. ஆபீஸ்ல முடிஞ்சதுக்கு அப்புறம் ஹீரோயினும் கிரஷும் ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்திருக்காங்க. ஹீரோயின், இந்த ரெஸ்டாரண்ட் உனக்கு ஞாபகத்துல இருக்கான்னு கேக்குற. அவன், இந்த பிளேஸ் நான் எப்படி மறப்பேன், சின்ன பிள்ளையா இருக்கும் போது நீ உன்னோட அக்கா தானே இந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு ரொம்ப ஆசையா வருவீங்க, இது உங்களோட ஃபேவரட்டான ரெஸ்டாரண்ட் ஆச்சு, நான் மறப்பனான்றா. ஹீரோயின், நீ எங்க மறந்துருப்பேன்னு தான் நான் நினைச்சேன். கிரஷ், எனக்கு ஒருத்தவங்களை ரொம்ப நாளா பிடிக்கும், அவங்க கிட்ட அந்த விஷயத்த சொல்றதுக்கு எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. இவன் என்ன நினைச்சுக்கிறான், நம்மளை பத்தி தான் அவன் பேசுறான்ட்டு. ஹீரோயின், நான் தான் உன் முன்னாடியே இருக்கேன்னா அப்புறம் எதுக்கு உனக்கு பயமா இருக்கு, அதெல்லாம் ஒன்னும் பிரச்சனை இல்ல சொல்லிடுன்னு சொல்லி சொல்லும் போது அவன் அதை பத்தி காதுல வாங்காம பில் பே பண்ண போயிட்டான். இவன் பயந்தாங்கோலி பையன், நம்ம கிட்ட சொல்ல மாட்டான், நம்ம தான் நல்ல நேரமா பார்த்து அவனுக்கு ப்ரொபோஸ் பண்ணணும்னு யோசிக்கிறான். ஹீரோயின் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் கிரஷுக்கு எப்படி ப்ரொபோஸ் பண்ணலாம்னு யோசிக்கிறா. ஒரு கிஃப்ட்டை வாங்கி கொடுத்து அவனுக்கு ப்ரொபோஸ் பண்ணிடலாம்னு சொல்லி யோசிக்கும் போது ஹீரோ கால் பண்ணி, நாளைக்கு ஃப்ரீயா இருந்தா நம்ம கிஃப்ட் வாங்க போலாமான்னு சொல்லி கேட்கிறான். இவன் என்ன ஆச்சரியம், நானும் ஒரு கிஃப்ட் வாங்கணும்னு தான் ஆசைப்பட்டேன், நம்ம 2 பேரும் சேர்ந்தே போலான்னு சொல்லி நெக்ஸ்ட் டே கிளம்பி வந்திருக்காங்க. ஹீரோயின் தான் ஃபர்ஸ்ட் கிஃப்ட் வாங்க வந்திருக்கா. அதுவும் கோட் மேல போடுற ஒரு டை. ஹீரோ, உங்க அப்பாவுக்கு இந்த டை எல்லாம் பிடிக்குமான்னு சொல்லி கேட்டா, இவன் யார் சொன்னா எங்க அப்பாவுக்குன்னு, இது என்னோட ரொம்ப நாள் கிரஷுக்கு, இந்த கிஃப்ட்டை கொடுத்து நான் அவன்கிட்ட ப்ரொபோஸ் பண்ண போறேன், அதுவும் நாளைக்கே ஆபீஸ்ல பார்ட்டி இருக்கு, அந்த பார்ட்டில எல்லாரும் முன்னாடியே நான் அவன்கிட்ட ப்ரொபோஸ் பண்ண போறேன்னு சொல்லி சொல்லும் போது ஹீரோட ஹார்ட் வெடிச்ச மாதிரி இருக்கு. அந்த செகண்ட்ல இருந்து அவன் ரொம்ப பேடா ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டான். ஹீரோயின், இந்த ட்ரெஸ் எல்லாம் நல்லா இருக்கான்னு சொல்லி கேட்கும் போது அவன் ரொம்ப சோகமா ஓகே ஓகேன்னு மட்டும் தான் சொல்லிட்டு இருக்கான். சடனா எனக்கு ஒரு வேலை வந்துருச்சு, நான் போய் ஆகணும்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பிட்டான். இவளுக்கு ஒன்னும் புரியல அவனோட லவ் ஃபீலிங்ஸை பத்தி இவ யோசிக்க கூட இல்ல. ஹீரோ காலையில எழுந்தனும் யோசிக்கிறது என்ன விஷயம்னா, இன்னைக்கு ஹீரோயின் அந்த பையனுக்கு ப்ரொபோஸ் பண்ணிடுவா. நெக்ஸ்ட் டேல இருந்து அவங்க 2 பேரும் கப்பல்ஸா சுத்த ஆரம்பிச்சிருவாங்கல்ல, நம்ம இப்படியே கனவு மட்டும் தான் காணணும்னு சொல்லி ரொம்ப பேடா ஃபீல் பண்றான். ஹீரோயின் இன்னைக்கு ப்ரொபோஸ் பண்ண போறாள், அதனால அவ ரொம்ப சூப்பரா ட்ரெஸ் பண்ணிக்கிறா. ஆனா அவங்க அக்கா ரொம்ப சிம்பிளான ஒரு ட்ரெஸ் தான் போட்டிருக்கா. ஹீரோயின் அப்பாவோட ரெஸ்டாரண்ட்டுக்கு ஹீரோ வந்திருக்கா. உங்க பொண்ணுங்க வரலையான்னு சொல்லி கேட்டா, அவரு இன்னைக்கு பார்ட்டி ஏதோ இருக்கா, அவங்க அங்கேயே சாப்பிட்டுக்கிறேன்னு சொல்லி சொல்லிட்டாங்க. இது எல்லாத்தையும் கேட்டு ஹீரோ கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டே வரான். ஹீரோயினோட ஆபீஸ் பார்ட்டிக்கு 2 பேரும் வந்துட்டாங்க. ஹீரோயின் பிளாக் ட்ரெஸ்ல ரொம்ப அழகா வந்திருக்கா. ஆனா அவங்க அக்கா ரொம்ப நார்மலான ட்ரெஸ் தான் போட்டுட்டு வந்திருக்காங்க. வாசல்ல கிரஷ் நின்னு இவங்களே பாத்துட்டு இருக்கா. ஹீரோயின் நம்மளதான் பாக்குறான்னு சொல்லி ரொம்ப சந்தோஷத்துல இருக்கா. ஆனா அவன் பாத்துட்டு இருக்கிறது அவங்க அக்காவை. ஹீரோயின் கிட்ட வந்து, நான் உன் அடையாளமே கண்டுபிடிக்க முடியல தெரியுமா, இன்னைக்கு ரொம்ப கியூட்டா இருக்கேன்னு சொல்லிட்டு போறேன். 3 பேரும் அந்த பார்ட்டிக்குள்ள போயிட்டாங்க. ஹீரோ அந்த கிரஷ் பையனோட ஐடியா எடுத்து செக்
பண்ணி பாத்துட்டு இருக்கா. ஏன்னா திடீர்னு எங்க இருந்தோ வந்திருக்கான்ல, ஹீரோயினுக்கு ஏத்தவனா கரெக்டா இருப்பானான்னு சொல்லி பாத்துட்டு இருக்கும் போது அவ முக்காவாசி ஃபாலோ பண்ணிட்டு இருக்குது ஹீரோயினோட அக்கான்னு தெரிய வருது. அப்படின்னா ஹீரோயின் லவ் பண்றது கிரஷ் லவ் பண்றது ஹீரோயின் அக்காவை. நேத்து வேற அவ சொல்லிருப்பால எல்லாரும் முன்னாடி நான் ப்ரொபோஸ் பண்ண போறேன்ட்டு. இவ ப்ரொபோஸ் பண்ணி அவன் ரிஜெக்ட் பண்ணிட்டா என்ன ஆகுறது, இவளோட ரெஸ்பெக்ட் எல்லாரும் முன்னாடி போயிடுமேன்னு சொல்லி ரொம்ப பயப்படுறான். ஹீரோயின் ரொம்ப நர்வஸா இருக்குன்னு சொல்லி குடிச்சிட்டே இருக்கா. இந்த கிரஷ் வந்து ஹீரோயினோட அக்கா கிட்ட பேசிட்டு இருக்கா. அவனும் இவங்க கிட்ட ப்ரொபோஸ் பண்றதுக்கு ஒரு பிளானோட தான் வந்திருக்கான். ஹீரோயின் ரெஸ்ட் ரூமுக்கு போய் அவளுக்கு அவளே தைரியம் சொல்லிட்டு இருக்கா. இங்க பாரு, நீ ரொம்ப பயந்துட்டு இருக்க, இதெல்லாம் ஒரு சப்ப மேட்ரு. அவனே உன்னை லவ் பண்ணிட்டு இருக்கன்ற விஷயமும் உனக்கு தெரிஞ்சு போயிடுச்சு. இதுக்கப்புறமும் எதுக்கு ரொம்ப பயந்துட்டு இருக்க, நீ போய் அவனுக்கு ப்ரொபோஸ் பண்ண போற, அவன் அக்செப்ட் பண்ணிக்க போறான். அதுக்கப்புறம் நடக்க போற விஷயத்தெல்லாம் யோசித்து பாருன்னு சொல்லி இவளே சமாதானப்படுத்திக்கிறா. ஹீரோ ரொம்ப வேகமா அந்த பார்ட்டிக்கு தான் வந்துட்டு இருக்கா. ஹீரோனுக்கு எத்தனை வாட்டி கால் பண்ணாலும் அவ போன் எடுக்கல. ஏன்னா அவ இப்ப மைக்கு முன்னாடி நின்னு பேசிட்டு இருக்கா. எனக்கு ஒரு பையன் மேல 3 வருஷமா கிரஷ் இருக்கு. அந்த பையனுக்கு என்ன பிடிக்குமா இல்லையான்னு தெரியல. ஆனா இப்பதான் அவன் என்கிட்ட சொன்னா அந்த பையனுக்கு என்ன ரொம்ப பிடிச்சிருக்குன்ட்டு. ஆனா அவனுக்கு அவனோட லவ் சொல்றதுக்கு ரொம்ப பயப்படுறான். ஆனா நான் இன்னைக்கு அவன் கிட்ட என்னோட லவ் சொல்ல போறேன். இதை கேட்டனே எல்லாம் ரொம்ப சர்ப்ரைஸா பாத்துட்டு இருக்காங்க யாரா இருக்கும்ட்டு. ஹீரோனோட ஆபீஸ் ஃப்ரெண்ட் ஒருத்தி இருக்கால, அவ இது எல்லாத்தையும் வீடியோ வேற எடுத்துட்டு இருக்கா. அவ லவ் பண்றது யாருன்னு கூட இவளுக்கு தெரியும். வீடியோல மாத்தி மாத்தி கிரஷையும் ஹீரோயினையும் வேற காமிச்சிட்டு இருக்கா. ஹீரோயின் கிரஷ பார்த்து ஐ லவ் யூன்றா. ஆனா அந்த சமயத்துல யாரோ ஒருத்தவங்க ஐ லவ் யூ டூன்னு சொல்லிட்டு வராங்க. அது வேற யாரும் இல்ல, ஹீரோ தான். சுத்தி இருக்கிறவங்க எல்லாருக்குமே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆனா ஹீரோயினுக்கு ஒண்ணுமே புரியல, முழிச்சிட்டு இருக்கா. ஸ்ட்ரைட்டா வந்தவன் ஹீரோயினை கிஸ் பண்ணிட்டான். அவ கோவத்துல கத்த ஆரம்பிக்கிறதுக்குள்ள ஹீரோ அவளோட கையை பிடிச்சி வெளியே கூட்டிட்டு போயிட்டான். ஹீரோயின் வெளியே வந்து செம்ம கத்திட்டு இருக்கா. உனக்கு சுத்தமா அறிவுன்றதே கிடையாதுல்ல, இன்னைக்கு எனக்கு கிடைச்சதுல ரொம்ப பெரிய சான்ஸ். இன்னைக்கு நான் ஆல்மோஸ்ட் அவங்க கிட்ட ஐ லவ் யூ சொல்லிட்டேன், எதுக்கு இந்த மாதிரி எல்லாத்தையும் வேஸ்ட் பண்ணேன்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கா. ஹீரோ அவகிட்ட ஒண்ணுமே சொல்லாம அப்படியே திருப்பி பார்ட்டிக்குள்ள நடக்கிறத பார்க்க வைக்கிறான். அந்த இடத்துல கிரஷ் ஹீரோயினோட அக்காவுக்கு ப்ரொபோஸ் பண்றான். இதை பார்த்ததுக்கு அப்புறம் தான் அவளுக்கு புரிய வருது, கிரஷ் வந்து நம்மள லவ் பண்ணல, அக்காவை தான் லவ் பண்றான்ட்டு. ஹீரோ அவளை பார்க்க விடாம அவளோட கண்ணை மூடிக்கிறான். இருந்தாலும் கையை எடுத்து விட்டு பார்த்து ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்கா. ஹீரோ அவளை பார்க்க விடாம முன்னாடி வந்து நின்று அவளை ஹக் பண்ணி சமாதானப்படுத்துறான். கொஞ்ச நேரம் கழிச்சு ஹீரோ அவளை லாங் டிரைவ் கூட்டிட்டு வந்திருக்கா. அவ வரும்போதெல்லாம் ரொம்ப சேடா தான் ஃபீல் பண்றா. எனக்கு ரொம்ப பசிக்குது, நானே குக் பண்ணணும்னு எனக்கு ஆசையா இருக்கு, எங்கேயாச்சும் போன்னு சொல்லி சொல்லும் போது ஹீரோ அவனோட வீட்டுக்கு தான் கூட்டிட்டு வந்திருக்கான். ஹீரோயின் குக் பண்ண அவளோட கஷ்டம் எல்லாமே அவளுக்கு ஞாபகத்துல இருக்காதான். சோ எனக்கு நீ எந்த ஹெல்ப்பும் பண்ண வேணா, நீ பாட்டு அமைதியா இரு, நான் தனியா உனக்கு குக் பண்ணி எடுத்துட்டு வரேன்னு சொல்லிட்டு போயிட்டா. குக் பண்ணி கொடுத்ததுக்கு அப்புறம் ஹீரோ கேக்குறான், இப்போ உன்னோட பெயின் எல்லாம் எப்படி இருக்கு, போயிடுச்சா? அவ என்ன பண்ணாலும் எனக்கு அந்த பெயின் போக மாட்டுது, என்னால இந்த விஷயத்தை ஏத்துக்கவே முடியல, எனக்கு மட்டும் ஏன் தான் இப்படி நடக்குதுன்னு சொல்லி நல்லா குடிக்க ஆரம்பிச்சிட்டா. அப்ப ஹீரோனோட அக்கா கால் பண்ணி, பார்ட்டி முடிஞ்சதுக்கு அப்புறம் நீ எங்க போன? ஹீரோயின் நான் ஹீரோட வீட்டுக்கு தான் வந்திருக்கேன்னு சொல்லி சொல்றா. இவ என்ன இருந்தாலும் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு, சீக்கிரமா ஹீரோவை எடுத்துட்டு வந்து உன்னை வீட்டுல டிரா பண்ணுன்னு சொல்லிட்டு வச்சுட்டா. இவ குடிச்சிட்டு நல்லா புலம்பிட்டு இருக்கா. எங்க அக்கா என்ன எவ்வளவு கேர் பண்ணிக்கிறாள், அவளுக்கு இந்த மாதிரி ஒரு நல்ல பையன் கிடைக்கிறது நல்ல விஷயம் தான். அவங்க 2 பேரும் ரொம்ப ஹாப்பியா இருக்கணும்னு சொல்லி மறுபடியும் அழ ஆரம்பிச்சிட்டா. கொஞ்ச நேரத்துல ரொம்ப குடிச்சிட்டாவ. ஹீரோ தான் கஷ்டப்பட்டு அவளை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துட்டு இருக்கா. வர வழியில எல்லாம் ஹீரோயினை அவனால கண்ட்ரோல் பண்ணவே முடியல. பயங்கரமா ஹீரோவை போட்டு அடிச்சுக்கிட்டு கலாட்டா பண்ணிக்கிட்டு வந்துட்டு இருக்கா. நெக்ஸ்ட் டே எழுந்து பார்க்கும்போது ஹீரோனோட அப்பா தரையை தொடச்சிட்டு இருக்காரு. இவ வந்துட்டு என்ன ஆச்சுப்பா, நேத்து நான் எப்படி வீட்டுக்கு வந்தேன்னு கேக்குறா. அவரு நீ மட்டும் தான் தனியா வந்த, அது மட்டும் இல்லாம நீ வாசல்ல நின்னு பயங்கரமா கத்திக்கிட்டே இருந்த, நான் தான் உன்னை பிடிச்சி உள்ள இழுத்துட்டு வரும்போது நீ நிறைய சேட்டை பண்ணிட்ட, அதனாலதான் நான் இப்ப தரையை கிளீன் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்றாரு. இவ திங்க் பண்ணி பார்க்கும்போது ஹீரோ தான் எடுத்துட்டு வந்து விட்டது இவளுக்கு ஞாபகத்துல வருது. போன் பண்ணி நேத்து நான் ரொம்ப ராங்கா போயிட்டேன்னு கேக்குறா. ஹீரோ நீ ரொம்ப ராங்கா தான் போயிட்ட, ரொம்ப சேட்டை பண்ணிட்ட தெரியுமா, என்னோட வீட்டுல வர நீ அட்டகாசம் பண்ணி வச்சிருக்க. ஹீரோயின் நீங்க தானே என்ன வீட்டுல எடுத்துட்டு வந்து டிராப் பண்ணீங்க, அப்பாவை கேட்டா நான் மட்டும் தான் வந்தேன்னு சொல்லி சொல்றாரு. நான் உன்னை வாசல் வரைக்கும் கூட்டிட்டு வந்தேன், ஆனா நீ என்ன வெளியே தள்ளி கேட்டை சாத்திட்டு போயிட்ட. இதை கேட்டதுக்கு அப்புறம் ஹீரோனுக்கு ரொம்ப அசிங்கமா போயிடுச்சு. ஆபீஸுக்கு வந்தா ஹீரோனால அந்த கிரஷ் மூஞ்சிலே முழிக்க முடியல. இன்னைக்கு வேலை பார்க்காம வெளியே வந்துட்டா. ஹீரோ கால் பண்ணி நீ எப்படி இருக்க, எல்லாமே ஓகேவான்னு சொல்லி கேக்குறான். இவ பேசுறத வச்சு அவனுக்கு நல்லா புரியுது இவ ஓகே இல்லன்ட்டு. சரிவா நம்ம 2 பேரும் மூவிக்கு போலான்னு சொல்லி அந்த மூவி பார்க்க வந்திருக்காங்க. அந்த மூவி கூட இவளோட லவ் ஸ்டோரி மாதிரி போயிட்டு இருக்கு. அதெல்லாம் பார்த்து பயங்கரமா ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. ஹீரோனோட அக்காக்கு கிரஷ் கால் பண்ணி மீட் பண்ண கூப்பிடுறான். அந்த பிளேஸுக்கு வந்ததுக்கு அப்புறம் ஹீரோனோட அக்கா நேத்து எதுக்கு இந்த மாதிரி எல்லாரும் முன்னாடி நீ பண்ண, நான் உன்னை சின்ன வயசுல இருந்து ஒரு ஃப்ரெண்டாவோ பிரதரா மட்டும் தான் பார்த்துட்டு இருந்தேன், என்னைக்குமே நான் உன்னை ஒரு பாய் ஃப்ரெண்டா பார்த்ததே கிடையாதுன்ற. பயங்கரமா பிடிச்சி திட்டவும் அவனுக்கு வேற வழி இல்லாம இத பாரு எனக்கு உன்னை ஃப்ரெண்ட்ஷிப்பாவும் பிடிக்கும், நீ என்னோட லைஃப் பார்ட்னரா வந்தா கூட எனக்கு ஓகே தான். இந்த விஷயம் எனக்கு ஸ்டார்டிங்ல தோணுனப்பே நான் உங்ககிட்ட சொல்லியிருப்பேன். ஆனா அப்ப நான் காலேஜ் மட்டும் தான் படிச்சிருந்தேன். நான் ஒரு சக்சஸ் அடைஞ்சதுக்கு அப்புறம் தான் உங்ககிட்ட சொல்லணும்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். இப்ப அந்த சக்சஸும் எனக்கு கிடைச்சிருச்சு. இதுதான் கரெக்ட் டைம்னு எனக்கு தோணுச்சு. நான் உங்ககிட்ட சொல்லிட்டேன். உனக்கு பிடிச்சிருந்தா ஏத்துக்கோ, இல்லனா ஓகே. எப்பவுமே நம்ம 2 பேர் ஃப்ரெண்ட்ஷிப்பாவே இருக்கலாம்னு சொல்லிட்டான். இது கேட்டதுக்கு அப்புறம் தான் ஹீரோனோட அக்காவுக்கு கொஞ்சம் கோவம் குறையுது. ஹீரோயின் லவ் ஃபெயிலியர்ல இருக்கால, அதனால ஹீரோ வந்து அவ படிச்ச அவளோட ஸ்கூலுக்கு கூட்டிட்டு வந்திருக்கான். அங்க வந்து பார்க்கும்போது அவளுக்கு கிரஷோட ஞாபகமாவே இருக்கு. இவளுக்கு பேஸ்கெட் பால்னா சுத்தமா விளையாடவே தெரியாது. கிரஷ் தான் கூடவே இருந்து இவளுக்கு சொல்லி கொடுத்திருக்கான். எல்லாம் திங்க் பண்ணி பார்த்துட்டு என்ன பண்ணி என்ன பிரயோஜனம், அவன் அப்பத்துல இருந்தே என்ன ஒரு சிஸ்டர் மாதிரி தான் பார்த்துட்டு இருந்திருக்கான். அவ இல்லாம நான் தான் ஓவர் ஆக்ட் பண்ணிட்டோம்னு சொல்லி ஃபீல் பண்றதை ஹீரோ பார்த்துட்டு அவளை ஒரு தீம் பார்க்குக்கு கூட்டிட்டு வந்திருக்கான்.
பேர் 2 பேரும் ரொம்ப சந்தோஷமா விளையாடிட்டு இருக்காங்க. 2 பேரும் மட்டும் ஸ்கைக்கு போய் அங்க இருக்கிற தீம் பார்க்ல விளையாடுற மாதிரியும் ஹீரோயினுக்கு டெடி பேர்னா ரொம்ப பிடிக்கும். அதனால ஒரு டெடி பேரை கூட எடுக்க முடியல. ஹீரோ தான் அவளுக்கு நிறைய டெடி பேரை எடுத்து கொடுக்குற மாதிரி இருக்கு. அதெல்லாம் திங்க் பண்ணி பார்த்துட்டு இருக்கும் போது ஜெத்திலே ஹீரோ ஒரு பெரிய டெடி பேரை வின் பண்ணிட்டான். அதை பார்த்து ஹீரோயினுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நைட்டு ஒரு புது கேரக்டர் காமிக்கிறாங்க. இவனோட பேர் வந்து ஜூன். புதுசா இப்பதான் வந்து இந்த ஊருக்கே வந்திருக்கான். இவன் கையில வச்சிருக்கிற அந்த கிரெடிட் கார்டுல தான் எல்லா காசுமே இருக்கு. சும்மா கையில வச்சு விளையாடிட்டு இருப்பாரு. அந்த கிரெடிட் கார்டு மேல இருந்து கீழே விழுந்துரும். ஃப்ரிட்ஜ் மேல இருந்து தொங்கிக்கிட்டு அந்த கிரெடிட் கார்டு எங்க விழுந்திருக்குன்னு பாத்துட்டு இருக்கும் போது ஜஸ்ட் மிஸ் மேல இருந்து கீழே விழுந்திருப்பான். ஆனா ஹீரோனோட அக்கா அந்த பக்கமா தான் போவா. இவன் விழ போறதை தெரிஞ்சுக்கிட்டு அவனை காப்பாத்திட்டான். செகண்ட் 2 பேரும் ஒருத்தர் மாதிரி ஒருத்தர் பாத்துட்டே இருப்பாங்க. அதுவும் இவனுக்கெல்லாம் ரொம்ப பிடிச்சிருச்சு போல அசையாம அவளே பாத்துட்டு இருக்கான். ஏதோ ஒரு ஷூட் நடந்துட்டு இருக்கனால இவங்க 2 பேரையும் போக சொல்லும் போது டிராக்ட் ஆகி அங்க இருந்து கிளம்பி போயிட்டாங்க. தனியா வந்து அவளை பத்தி தான் யோசித்து பாத்துட்டு இருக்கான். இன்னைக்கு நீ எப்படி எனக்கு ஹெல்ப் பண்ணியோ அதே மாதிரி கண்டிப்பா நான் உனக்கு ஒரு நாள் ஹெல்ப் பண்ணுவேன்னு சொல்றேன். இவன் ஹீரோப்ப சேர்ந்தவன். ஹீரோ வந்து ஒரு கேம் விளையாடுவான்ல, கேமை இவனும் செமையா விளையாடுவான். ஹீரோப்புல இவனை தோக்கடிக்கிறதுக்கு யாருமே இல்லாதனால சைனால இருக்கிற நல்ல நல்ல பிளேயர்ஸ பத்தி கேள்விப்பட்டிருக்கான். அவங்கள மீட் பண்ணி அவங்கள தோக்கடிச்சுட்டா இந்த உலகத்திலே இவனை தோக்கடிக்கிறதுக்கு யாருமே இருக்க மாட்டாங்கல்ல. அந்த பிளானோட தான் கிளம்பி வந்திருக்காரு. காலையில ஸ்ட்ரைட்டா மாஸ்டர் ஷூவோட பிளேஸுக்கு தான் போயிருக்கா. மாஸ்டர் ஷூ தான் இவனை பொறுத்த வரைக்கும் இந்த உலகத்திலே சூப்பரா விளையாடக்கூடியவர். தோக்கடிச்சுட்டு அந்த பட்டத்தை இவர் வாங்கிக்கணும்னு முடிவு எடுத்திருக்காரு. இருக்கிறவங்க எல்லாருமே நீ ஃபர்ஸ்ட் இந்த பிளேயரை தோக்கடி கூட விளையாட சொல்றாங்க. இவதான் இந்த பிளேஸ்ல இருக்கிறதுலே கொஞ்சம் கம்மியா விளையாடுவா. இவரும் பயங்கரமா பில்டப் பண்ணிக்கிட்டு பிடிச்சு அவ கூட விளையாடிட்டு இருக்கும் போது கடைசியில பார்த்தா இவர் தான் தோத்து போயிட்டாரு. இவரால சுத்தமா நம்பவே முடியல. கரண்ட்ல அந்த கிரெடிட் கார்டையும் தொலைச்சிட்டாருல. ஒரே ஒரு நோட்டு மட்டும் தான் இருக்கும். அதுவும் இப்ப பறந்து போயிடுச்சு. இந்த ஊர்ல அவன் என்ன பண்ண போறான்னு தெரியல. கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஹீரோயின் இப்ப ஹீரோவுக்கு ரொம்ப சகஜமா டெய்லி மெசேஜ் பண்ணி பேச ஆரம்பிச்சுட்டேன். அது மட்டும் இல்லாம அவனோட வீட்டுக்கு போய் அடிக்கடி குக் பண்ணி தரது, அவன் கூடவே கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்றதா இருக்கா. ஏன்னா இவளுக்குன்னு இப்ப இருக்கிறது ஹீரோ மட்டும்தான். அது மட்டும் இல்லாம ஹீரோயினுக்கு குக்கிங்னா ரொம்ப பிடிக்கும்ல. பண்ணிட்டு இருக்கும் போது இதுல உப்பு கொஞ்சம் கரெக்டா இருக்குன்னு ஹீரோ கிட்ட கேட்கும் போது அவன் செக் பண்ணி பார்த்துட்டு கரெக்டா தான் இருக்குன்னு சொல்றான். இவ்வளவு அதே ஸ்பூன்ல செக் பண்ணி பார்க்கும் போது அன்னைக்கு வந்து ஹீரோ கிஸ் பண்ணிருப்பான்ல, விஷயம்லாம் இவளுக்கு தோண ஆரம்பிச்சிருச்சு. உடனே அங்க இருந்து கார்டனுக்கு வந்துட்டான். ஆமா இங்க எந்த ட்ரீஸும் இல்லாம இருக்கு, நான் வேணும்னா அப்புறமா நிறைய பிளான்ஸ் எடுத்துட்டு வந்து வைக்கிறேன்னு சொல்றேன். நெக்ஸ்ட் டே மார்னிங் ஹீரோயின் ஆபீஸுக்கு வரும்போது கிரஷ் வந்துட்டு இன்னைக்கு ராத்திரி நீ ஃப்ரீயா இருக்கீன்னா வேணும்னா சொல்லு, நம்ம எங்கேயாச்சும் டின்னர் போலான்னு சொல்லி கேக்குறேன். என்னால கண்டிப்பா வர முடியாது, இன்னைக்கு ராத்திரி எனக்கு ஒரு ஒர்க் இருக்கு, இப்ப கூட நான் அந்த பிளேஸுக்கு தான் கிளம்பி போயிட்டு இருக்கேன்னு சொல்லும் போது கிரஷ் சரி நானே உன்னை டிராப் பண்றேன்னு சொல்லி கூட்டிட்டு வரேன். இப்ப வந்திருக்க இடம் வந்து ஹீரோவோட வீடு தான். கிரஷ் என்னை பொறுத்த வரைக்கும் நீயும் உன்னோட அக்காவும் எப்பவுமே சந்தோஷமா இருக்கணும், அதுக்காக என்னால முடிஞ்ச ஹெல்ப்பை நான் பண்ணுவேன். அன்னைக்கு ராத்திரி உங்க அக்கா கிட்ட நான் ப்ரொபோஸ் பண்ணும்போது அவன் என்ன ரிஜெக்ட் பண்ணிட்டான். இந்த மாதிரி அவ ரிஜெக்ட் பண்ணவும் நான் நினைச்சு கூட பார்க்கவே இல்லை. நான் கண்டிப்பா அவ்வளவு சீக்கிரம் கிவ் அப் பண்றதா இல்ல, என்ன பிடிக்கிற வரைக்கும் நான் திருப்பி திருப்பி ட்ரை பண்ணிட்டே தான் இருக்க போறேன்னு சொல்றான். பெஸ்ட் ஆஃப் லக் சொல்லிட்டு இறங்கிட்டா. ஆனா அவன் போறத பார்த்து இவ ஃபீல் பண்ணிட்டு தான் இருக்கா. ஜூனை காமிக்கிறாங்க. அவன் ரொம்ப பாவம், அவனுக்கு சோத்துக்கு வழி இல்ல, ரிட்டர்ன் ஊருக்கு போறதுக்கு கூட காசு இல்லாதனால 2 பக்கெட்டை கவுத்து போட்டு அதுல ட்ரம்ஸ் மாதிரி வாசிச்சிட்டு இருக்கான். இவனோட மியூசிக் வந்து நிறைய பேருக்கு பிடிச்சிருக்கு. ஹீரோனோட அக்கா அந்த பக்கமா போகும்போது என்னடா கூட்டமா இருக்குன்னு சொல்லி வந்து பாக்குறேன். பார்த்த உடனே அவளுக்கு வந்து இவன் தான் சொல்லி தெரிய வந்துருச்சு. இவளும் காசு போட்டுட்டு அங்க இருந்து போலான்னு நினைக்கும் போது அவன் அவளோட கையை பிடிச்சு ஒரு நிமிஷம் நில்லு, அன்னைக்கு நீ எனக்கு ஹெல்ப் பண்ணல, இன்னைக்கு நான் உனக்கு ட்ரீட் கொடுக்கணும்னு ஆசைப்படுறேன். இவன் நீ ட்ரீட் கொடு, ஆனா என்னோட காசுல கொடுன்னு சொல்லி 2 பேரும் சாப்பிட வந்திருக்காங்க. நிறைய குடிச்சதுனால இவங்களே சுத்தமா கண்ட்ரோல்ல இல்ல. இப்பக்கு போய் நிறைய பார்ட்டி பண்ணிக்கிட்டு டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் டே மார்னிங் ஜூன் எழுந்து பார்க்கும்போது தான் தெரியுது ராத்திரி இவங்க 2 பேரும் ஒன்னா ஸ்டே பண்ணிருக்காங்க. அவ சீக்கிரமாவே எழுந்துட்டா போல. அங்க இருந்து கிளம்பி போறதுக்கு முன்னாடி காசை வர வச்சுட்டு போயிருக்கா. இவனும் செலவுக்கு உதவுன்னு சொல்லி எடுத்துக்கிறான். இப்பெல்லாம் ஹீரோயின் வந்து ரெகுலரா ஹீரோட வீட்டுக்கு போற மாதிரி இருக்கு. இப்ப ஆல்ரெடி சொல்லிருப்பால நிறைய பிளான்ஸ் எல்லாம் வைக்க போறேன்ட்டு. தண்ணி ஊத்தி பராமரிக்கிறதுக்கும் டெக்கரேட் எல்லாம் பண்ணி அழகு பாக்குறதுக்கும் தான். இதுக்கு ஃபர்ஸ்ட் எல்லாம் பிளான்ஸ் வைக்காம இருந்திருந்தானே. என்னதான் பிளான்ஸ் வச்சாலும் அவனுக்கு பிளாக் அண்ட் ஒயிட்ல மட்டும் தானே தெரியும். அதனாலதான் அவனுக்கு அதுல சுத்தமா இன்ட்ரெஸ்ட் இல்லாம இருந்திருக்கு. ஹீரோவால பிளாக் அண்ட் ஒயிட் மட்டும் தான் பார்க்க முடியும்ன்றத ஹீரோயின் கிட்ட கூட சொல்லாம மறைச்சிட்டு இருக்கான். கிரஷ் வீட்டுக்கு கூட போக முடியாம ஹீரோயின் அக்காவோட போட்டோவை வச்சு பார்த்துட்டு இருக்கான். ஃபுட் ஆர்டர் பண்ணிருப்பான். அது வந்துருச்சுன்னு சொல்லி கால் பண்ணி கூப்பிடுறாங்க. வந்திருக்கிறது வேற யாரும் இல்ல, ஜூன் தான். கிடைக்கிற வேலை எல்லாம் செஞ்சுட்டு இருக்கான் போல. மன்னிச்சிருங்க நான் வரதுக்கு ½ அன் அவர் லேட் ஆயிடுச்சுன்னு சொல்லி கேட்கும் போது கிரஷ் அதெல்லாம் ஒன்னும் பிரச்சனை இல்ல, நீங்க சேஃபா வந்தீங்களே அது போதும்னு சொல்றான். இதை கேட்டா அவனுக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. சந்தோஷத்துல அவனை ஹக் பண்ணிட்டு அங்க இருந்து கிளம்பும் போது அவனோட செயின் வந்து இவனோட பேக்ல மாட்டிக்கிச்சு. அதை எடுக்க ட்ரை பண்ணிட்டு இருக்கும் போது செக்யூரிட்டி கார்டு வந்து பார்த்துட்டு இவனுங்க 2 பேரையும் தவா புரிஞ்சுக்கிட்டாரு. ஒரு எதுவுமே சொல்லாம அங்க இருந்து கிளம்பி போயிட்டாரு. ஆனா இவனுங்களுக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. ஜூன் அங்க இருந்து போலான்னு நினைக்கும் போது இவன் உனக்கு டைம் இருந்துச்சுன்னா நம்ம வேணும்னா ஒன்னும் உட்காந்து சாப்பிடலாமான்னு கூப்பிடுறான். நெக்ஸ்ட் சைட்ல இவனுங்க 2 பேரும் பேசிட்டு இருக்கிறத காமிக்கிறாங்க. கிரஷ் தினமும் இப்படிதான், நான் ஃபுட் ஆர்டர் பண்ணுவேன், அது டெலிவரி ஆகும், எனக்கு கூட உட்காந்து சாப்பிடறதுக்கு யாருமே இருக்க மாட்டாங்க, நான் மட்டும் தனியா ஃபீல் பண்ணிக்கிட்டே சாப்பிடற மாதிரி இருக்கும், அதனாலதான் இன்னைக்கு நான் உன்னை கூப்பிட்டேன். இவனு உங்களை பார்க்கும் போது நீங்க ஏதோ ஒரு பிரச்சனையில இருக்கிற மாதிரி இருக்கு, என்னாச்சு உங்களுக்கு, எதனால அப்செட்டா இருக்கீங்கன்னு கேக்குறேன். அவன் நான் ரொம்ப நாளா ஒரு பொண்ணை லவ் பண்ணிட்டு இருந்தேன்,
அவகிட்ட என்னோட லவ் சொல்லும் போது அவ ரிஜெக்ட் பண்ணிட்டா. இவ உங்களை மாதிரி ஒரு பையனை ஒரு பொண்ணு ரிஜெக்ட் பண்ணுதுன்னா அது சரியான லூசா தான் இருக்கும். எனக்கு கூட இப்ப ஒரு பொண்ணை பிடிக்க ஆரம்பிச்சிருக்கு. அவ என்னோட கொஞ்சம் பெரிய பொண்ணு, ரொம்ப அழகா இருப்பா, ஸ்மார்ட்டா நடந்துப்பா. என்ன மாதிரி ஒரு பையன் அந்த மாதிரி ஒரு பொண்ணெல்லாம் லவ் பண்ணலாமா வேணாமான்னு எனக்கு கொஞ்சம் டவுட்டா இருக்கு. ஆக்சுவலா 2 பேரும் பேசிட்டு இருக்கிறது ஒரே பொண்ணை பத்தி தான். அது வேற யாரும் இல்ல, ஹீரோயினோட அக்கா தான். ஹீரோயின் ஹீரோட வீட்டுல இருக்கும் போது அவங்க அப்பா கால் பண்ணி, இங்கவா இருக்க, இவ்வளவு லேட் ஆயிடுச்சு, இன்னும் வீட்டுக்கு வராம என்ன பண்ணிட்டு இருக்க? என்னோட ஃப்ரெண்டு வீட்டுல இருக்கம்பா, என்ன ஆச்சுன்னு கேட்கும் போது, சரி சரி நீ சேஃபா அங்கே இரு, இன்னைக்கு வீட்டுக்கு வர வேணாம், வெளியில ரொம்ப மழை பெஞ்சிட்டு இருக்கு, நீ அங்க இருக்கிறது தான் சேஃப். என்னோட அப்பா என்ன நினைச்சுக்கிறாரு, இவ வந்து ஒரு கேர்ள் ஃப்ரெண்டோட வீட்டுல இருக்கான்ட்டு. இவளால ஹீரோட வீட்டுல தான் இருக்கன்றதையும் சொல்ல முடியல. ஏன்னா இவ சொல்றது அவங்க அப்பா தப்பா புரிஞ்சுக்கிட்டா என்ன பண்றது? அதனால வேற வழி இல்லாம சைலண்டா விட்டுறா. இவ இந்த விஷயத்த புரிஞ்சுக்கிட்டு அவன் ரூம் பக்கத்துல இவளுக்கு ஒரு ரூம் கொடுத்துட்டா. நெக்ஸ்ட் டே மார்னிங் எழுந்து உட்காந்து அந்த கேமை தான் விளையாடிட்டு இருக்கா. என்னோட அக்கா போறத பார்த்துட்டு ஜூன் அவளை கூப்பிடுறதுக்காக அவ மேல கையை தான் வைப்பா. உடனே இவ போட்டு சம்மடி அடிச்சிடறா. மேல நீ கையை வச்ச, எனக்கு கும்பலா தெரியும் சொல்லி அவனோட ஃபேஸ பார்க்கும் போது தான் அன்னைக்கு மீட் பண்ண அந்த பையன் தெரிய வருது. உடனே அவனை அவாய்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டான். ஜூன் அவளை போக விடாம, என்ன உனக்கு ஞாபகத்துல இல்லையா, அன்னைக்கு ராத்திரி நம்ம மீட் பண்ணோமே, 2 பேரும் ஒன்னா சேர்ந்து சாப்பிட்டோம், டான்ஸ் ஆடணும், அப்புறம் ஒன்னா சேர்ந்து தூங்கணுமேன்னு சொல்லும் போது இவ, எதுக்குடா இப்படி பப்ளிக்ல எல்லாத்தையும் கத்தி சொல்லி என்னோட மானத்தை வாங்கிட்டு இருக்கு, உனக்கு இப்ப என்னதாண்டா வேணும்னு சொல்லி கேட்கும் போது அவனோட ஆக்டிங்க ஸ்டார்ட் பண்ணிட்டான். பொண்ணுங்களே இப்படிதான், என்னெல்லாம் யாருக்குமே பிடிக்காது, என்ன ஒருத்தர் கூட லவ் பண்ணதே இல்ல, அதை கூட விட என் கூட சேர்ந்து ஒன்னா சாப்பிடறதுக்கு கூட யாருமே வரமாட்டாங்கன்னு சொல்லி அழுதுட்டு இருக்கான். இவளுக்கு வேற வழி இல்லாம அவனை கூட்டிட்டு போய் சாப்பாடு வாங்கி தரேன். அவனுக்கு செம பசி இருந்திருக்கும் போல, பிளேட்டா வாங்கி சாப்பிட்டுட்டு இருக்கான். அப்பதான் அன்னைக்கு ராத்திரி என்னதான் நடந்துச்சுன்னு சொல்லி யோசித்து பார்க்கும்போது இவங்க 2 பேரும் சேர்ந்து நல்லா குடிச்சிருக்காங்க. அப்புறம் கிளப்புக்கு போய் நல்லா டான்ஸ் ஆடிட்டு மறுபடியும் குடிச்சிருக்காங்க. என்னோட அக்காவுக்கு போதை தலைக்கேறி போயிடுச்சு. அவ சுத்தமா சுயநினைவில இல்ல. இவனுக்கு என்ன பண்றதுன்னு தெரியாம தான் ஹோட்டலுக்கு கூட்டிட்டு வந்திருக்கான். ஏன்னா இவனுக்கு அவளோட வீடு எங்க இருக்குன்னு தெரியாது. வந்ததுக்கு அப்புறம் கூட நிறைய வாமிட் பண்ணிட்டே இருந்திருக்கா. அப்பெல்லாம் ஜூன் தான் வந்து அவளை ரொம்ப கேர் எடுத்து பாத்துக்கிறான். அவளை தூக்கிட்டு வந்து பெட்ல போடும் போது மணி 4 ஆயிடுச்சு. இவனும் ரொம்ப டயர்ட்ல இருந்தானா அப்படியே படுத்து தூங்கிட்டான். அவளை ரொம்ப கேரிங்கா பாத்துக்கிட்டானேன்னு சொல்லி யோசிக்கும் போது இவளுக்கு அவனை கொஞ்சம் பிடிக்கிற மாதிரி இருக்கு. நீங்க ராத்திரி நீ என்ன கேர் எடுத்து பாத்துக்கிட்டதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லும் போது கடைசியில உனக்கு என் மேல இருக்கிற கோவம் போயிடுச்சா, அதான் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குன்றான். இங்க ஹீரோவையும் ஹீரோயினையும் காமிக்கிறாங்க. ஹீரோயின் வந்து இப்ப ஹீரோட வீட்டுல தானே இருக்கா. ஏதோ ஒண்ணு எடுக்கும் போது ஹீரோட போனை டச் பண்ணிடுவா. அதனால கீழே இருக்கிற கரேஜோட கதவு வந்து ஓபன் ஆயிடும். நீ தெரியாம கரேஜோட கதவை ஓபன் பண்ணி விட்டுட்டு க்ளோஸ் பண்ணிட்டு வரலாமான்னு கேட்கும் போது இவ, கரேஜ் அப்ப உங்ககிட்ட கார் இருக்கா, கார் இருக்குன்னு சொல்லி கூட்டிட்டு போய் காமிக்கும் போது பெரிய ஃபெராரி காரே வச்சிருக்கான். நீ இவ்வளவு பெரிய கார் வச்சிருந்தாலும் நீ எதுக்காக டிரைவ் பண்றது இல்ல? ஹீரோ இப்பதான் இவகிட்ட உண்மையை சொல்றான். கலரை பார்க்க முடியாது, எனக்கு எல்லாமே பிளாக் அண்ட் ஒயிட்ல மட்டும் தான் தெரியும். கார் ஓட்டிட்டு போகும்போது சிக்னல்ல இருக்கிறது எல்லாமே ஒரே கலர்ல தானே தெரியும். கரெக்டா அந்த சிக்னல்ல கிராஸ் பண்ணி போக முடியாது. அதான் நான் கார் ஓட்டுறது இல்லைன்னு சொல்லும் போது ஹீரோனுக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. ரோஸ காமிக்கிறாங்க. ஜூன் அவளுக்கு மசாஜ் பண்ணி விட்டுட்டு இருக்கா. அவளை பொறுத்த வரைக்கும் காங் தான் மசாஜ் பண்ணிட்டு இருக்கான்னு நினைச்சிட்டு இருக்கா. இவனை பார்த்ததுக்கு அப்புறம் அவ கத்த ஆரம்பிச்சிட்டா. ஜூன் எதுக்காக இவளுக்கு இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கான்னா, விளையாடுறதுக்காக தானே இந்த ஊருக்கு வந்திருப்பான். ஆனா இவகிட்ட தோத்து போயிட்டான்ல, இப்ப என்ன பண்றதுன்னு தெரியாம இவ கிட்ட இருந்து அந்த கேம் எப்படி விளையாடணும்னு சொல்லி கத்துக்கிறதுக்காக தான் இப்படி பண்ணிட்டு இருக்கான். 2 பேரும் ஒன்னா பேசிட்டு இருக்கிறத காங்க பார்த்துட்டு அவனுக்கு கோவம் வருது. ஏன்னா அவனுக்கு வந்து இவள ரொம்ப பிடிக்கும். உன்னை தனியா வெளியே கூட்டிட்டு போய் இன்னொரு வாட்டி நீ இந்த பக்கம் வரக்கூடாது, அப்படி வந்தீங்கன்னா இந்த அடி வந்து உன்னோட மூஞ்சில தான் விழுன்னு சொல்லி செவுத்துல குத்துறான். ஜூனு, நீங்க நினைக்கிற மாதிரி நான் அவங்க கிட்ட பழகிறதுக்காக வரல, எனக்கு அவங்க கிட்ட இருந்து அந்த கேமிங் ஸ்கில்ல கத்துக்கணும்னு ஆசையா இருக்கு. கேட்டதுக்கு அப்புறம் தான் அவனுக்கு கொஞ்சம் நிம்மதியா இருக்கு. ஒருவேளை நீ நிஜமாவே அந்த கேமை பத்தி கத்துக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஹீரோ கிட்ட போய் கத்துக்கோ. ஏன்னா அவனுக்கு தான் வந்து அந்த கேம் ரொம்ப நல்லா விளையாட தெரியும். இவனும் முடிவு பண்ணிட்டான். அப்படின்னா சரி ஓகே, ஹீரோ கிட்டே போய் நம்ம கத்துக்கலான்னு. நெக்ஸ்ட் டே மார்னிங் எல்லாரோட போனுக்கும் ஒரு போட்டோ வருது. அந்த போட்டோவை பார்த்து எல்லாருக்கும் ரொம்ப ஷாக்கிங்கா இருக்கு. எவனோ ஒருத்தன் ஹீரோனோட அக்காவும் ஜூனும் பேசிட்டு இருக்கிறது, அந்த பப்புக்கு போனது எல்லாத்தையும் போட்டோ எடுத்து அமுச்சு விட்டுருக்கான். இதனால அவளோட மேனேஜர் அவளை கூப்பிட்டு, நீ உன் மனசுல என்னதான் நினைச்சிட்டு இருக்க, நீ ஒர்க் பண்றது ஒரு பெரிய கம்பெனி, இந்த மாதிரி உன்னை பத்தி தப்பு தப்பா நியூஸ் வந்தா எங்க கம்பெனி பேரும் தான் கெட்டு போகும். செம்மையா திட்டி அவளை வெளியே அமிச்சிட்டாரு. இவ்வளவு ரொம்ப அப்செட் ஆயிட்டா. கார் எடுத்துக்கிட்டு வெளியே கிளம்பிட்டா. யாருமே இல்லாத ஒரு பிளேஸ்ல நிறுத்தி ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்கா. இவ எங்க போனான்னு தெரியாம எல்லாரும் சேர்ந்து தேடிட்டு இருக்காங்க. ஆனா இவ எதுவுமே நடக்காத மாதிரி நைட்டு வீட்டுக்கு வரா. அப்ப ஹீரோயினை பாக்குறா. அவகிட்ட கூட இவளால எதுவுமே சொல்ல முடியாத காரணத்தினால அமைதியா இருக்கா. ஹீரோயின், நீ ஒன்னும் சொல்ல தேவலக்கா, எனக்கு எல்லாமே புரியுது, உன்னோட பெயினை நீ மறைக்கணும்னு அவசியம் இல்லை, நான் பாத்துக்கிறேன்னு சொல்லி அவ சமாதானப்படுத்திட்டு இருக்கா. நெக்ஸ்ட் டே வந்து ஹீரோயினோட பர்த்டே. ஆனா யாருக்குமே அவளோட பர்த்டேன்னு சுத்தமா ஞாபகத்திலே இல்ல. ஆபீஸ்க்கு வரும்போது எல்லாரும் சேர்ந்து சர்ப்ரைஸா இவள ஒரு ரூமுக்கு கூட்டிட்டு போறாங்க. இவ என்ன இமேஜின் பண்றா, எல்லாரும் சேர்ந்து நம்மளுக்கு பர்த்டே சர்ப்ரைஸ் தான் கொடுக்க போறாங்கன்ட்டு. ஆனா உள்ள வந்து பார்க்கும்போது ஹீரோ வந்து ஒரு கேக் வச்சிருக்கான். அதுல தேங்க்யூன்னு போட்டிருக்கு. ஹீரோயின் பண்ண ஏதோ ஒரு ஹெல்ப்புக்காக ஹீரோ வந்து தேங்க்யூ சொல்றதுக்கு தான் இது ஏற்பாடு பண்ணிருக்கான். அப்படின்னா நம்மளோட பர்த்டே யாருக்குமே ஞாபகத்துல இல்லைன்னு சொல்லி கொஞ்சம் சேட் ஆயிடுறா. ஹீரோ சரிவா நம்ம 2 பேரும் சேர்ந்து கொஞ்சம் வெளியே போயிட்டு வரலாம்னு சொல்லி போறாங்க. நல்லா அந்த மார்க்கெட் ஸ்ட்ரீட்ல ஊர் சுத்திக்கிட்டு நிறைய ஃபுட்டு வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு கடைசியில ஹீரோயினோட ஓல்டு ஸ்கூலுக்கு தான் வந்திருக்காங்க. அங்க உட்காந்துருக்க சமயத்துல ஹீரோயினுக்கு ஒரு ஞாபகம் வருது. இந்த ஸ்கூல்ல நான் படிக்கும் போது சில விஷயத்தெல்லாம் நான் திருடிக்கிட்டு இங்க இருந்து எஸ்கேப்
எஸ்கேப் ஆகணும்னு நினைப்பேன். அந்த மாதிரி சமயத்துல இந்த ஸ்கூலோட வாலை தாண்ட முடியாம ரொம்பவே கஷ்டப்பட்டு இந்த பக்கத்திலே மாட்டிப்பேன். அந்த மாதிரி சமயத்துல என்னோட கிரஷ் தான் வந்து என்ன தூக்கி விடுவான். ஹீரோயின் அவளோட கிரஷை பத்தி பேசுறது ஹீரோக்கு சுத்தமா பிடிக்கல. இவ என்ன இருந்தாலும் அது எல்லாமே பழைய மெமரிஸ் ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் நான் அதுல இருந்து மறந்துட்டு கூடிய சீக்கிரத்துல மூவ் ஆன் ஆகி போகணும்னு சொல்லி யோசிக்கிறேன். ஹீரோயினால இதுக்கப்புறம் வெயிட் பண்ண முடியாது. இன்னும் 5 நிமிஷம் இருக்கு 12 மணி ஆகிறதுக்கு. ஆனா நான் இப்பவே உனக்கு விஷ் பண்ணிடுறேன் ஹாப்பி பர்த்டேன்னு சொல்லி அவளுக்கு பர்த்டே விஷயம் பண்ணிட்டு அவளுக்கு ஒரு நெக்லஸ் கிஃப்டா போட்டு விடுறேன். அந்த நெக்லஸோட டாலரை இவனே டிசைன் பண்ணியிருக்கான். ஹீரோயின் யாருமே என்னோட பர்த்டே ஞாபகத்துல வச்சில்லன்னு நான் தப்பா நினைச்சிட்டேன். உனக்கு மட்டும் எப்படி என்னோட பர்த்டே ஞாபகத்துல இருக்குன்னு கேட்டா, உன்னோட பர்த்டே நான் மறப்பேனா யாருக்கு ஞாபகம் இல்லாம போனாலும் பரவாயில்ல. ஏன் உன்னோட கிரஷ் இருக்கானே அவனுக்கே வந்து உன்னோட பர்த்டே ஞாபகத்துல இல்லாம போகலாம். ஆனா எனக்கு வந்து உன்னோட பர்த்டே கண்டிப்பா ஞாபகத்துல இருக்கும். இன்னைக்கு உன்னோட பர்த்டே. இப்பத்துல இருந்து உன்னோட லைஃபை நீ புதுசா ஸ்டார்ட் பண்ணணும். நீ எப்பவுமே ரொம்ப ஹாப்பியா இருக்கணும்னு சொல்லி கூப்பிடும் போது அவளும் இறங்குறதுக்கு ட்ரை பண்ணி ஆக்சிடென்டலா அவனை கிஸ் பண்ணிட்டா. கீழே இறங்கினதுக்கு அப்புறம் அவங்க கிட்ட 100 வாட்டி சாரி கேட்டிருப்பா. நான் ரொம்ப தெரியாம பண்ணிட்டேன் என்ன மன்னிச்சிருங்கன்னு சொல்லி. இவன் இப்ப நீ எதுக்கு ரொம்ப நர்வஸா இருக்கு, அதெல்லாம் ஒன்னும் பிரச்சனை இல்ல விடுன்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பிட்டாங்க. வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் கூட இவளுக்கு ரொம்ப ஷையா இருக்கு. நம்ம கொஞ்சம் பார்த்து இறங்கி இருக்கணும், இது ஹீரோ எப்படி எடுத்திருப்பான்னு தெரியலன்னு சொல்லி ஃபீல் பண்ணிட்டு இருக்கும் போது அவளோட அப்பாவும் சிஸ்டரும் கேக் எடுத்துக்கிட்டு வராங்க. இதை பார்த்தா ஹீரோ எனக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. நான் அவங்க கூட ஞாபகத்துல வச்சிருக்க மாட்டாங்க, மறந்துருப்பாங்க தான் நினைச்சிருப்பா. இப்ப அவ்வளவு கியூட்டா அவங்க சர்ப்ரைஸ் பண்ணும் போது இவளுக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு. ஹீரோயின் அப்பா கொஞ்சம் எமோஷனல் ஆயிட்டாரு. நீங்க எல்லாம் ரொம்ப பெருசா வளர்ந்துட்டு இருக்கீங்க, நாலு பின்ன சீக்கிரமா கல்யாணம் ஆகி போயிடுவீங்க, அதுக்கப்புறம் நான் மட்டும் தனியா இருக்கணுமே சொல்லும் போது இவங்க 2 பேர் சேர்ந்து அப்படிலாம் ஒண்ணும் இல்லப்பா, நீங்க ஒரு கால் பண்ணீங்கன்னா நாங்க உடனே வந்துருவோம், இதுக்கெல்லாமா நீங்க சின்ன பிள்ளை மாதிரி ஃபீல் பண்ணிட்டு இருப்பீங்க. ஒரு வழியா அவனுங்க 2 பேருக்கு புரிஞ்சிடுச்சு நம்ம 2 பேரும் ஒரே பொண்ணு தான் லவ் பண்ணிட்டு இருக்கோம்னு. ரஷ் இங்க பாரு, அந்த பொண்ணை நான் ரொம்ப நாளா லவ் பண்ணிட்டு இருக்கேன். இப்ப நீ சடனா வந்துட்டு அவளை லவ் பண்றேன்னு சொன்னா என்ன அர்த்தம்? அதான் நான் சின்சியரா ட்ரை பண்ணிட்டு இருக்கேன்னு உனக்கு புரியுது இல்ல, போதும் இதுக்கப்புறம் நீ அவகிட்ட பேசவும் கூடாது பார்க்கவும் கூடாதுன்னு சொல்லும் போது அவன் இது அநியாயமா இருக்கு, எனக்கு மட்டும் ஃபீலிங்ஸ் இல்லையான்னு, நானும் ஒரு ஹியூமன் தான், எனக்கும் எல்லா ரைட்ஸும் இருக்கு. இதனால 2 பேருக்குள்ளயும் ஒரு பெரிய சண்டை ஆரம்பிக்கிற மாதிரி இருக்கு. ஹீரோ ஹீரோயினை டிராப் பண்றதுக்கு ஒரு பஸ்ல கூட்டிட்டு வரேன். பஸ்ல இருந்து இறங்கினதுக்கு அப்புறம் நான் உங்ககிட்ட ரொம்ப நாளா ஒரு விஷயத்த சொல்லணும்னு ஆசைப்பட்டுட்டு இருக்கேன். இதை எப்படி சொல்லணும் எப்படி ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னு எனக்கு தெரியல. ஆனா என்னோட லைஃப் ஃபுல்லா உங்க கூட ஸ்பெண்ட் பண்ணணும்னு நான் ரொம்ப ஆசைப்படுறேன். எனக்கு நல்லாவே புரியுது நம்ம பழக ஆரம்பிச்ச கொஞ்ச நாள்லயே ரொம்ப குயிக்கா இந்த விஷயத்த நான் உங்ககிட்ட சொல்றேன்ட்டு. ஆனா புரிஞ்சுக்கோ, நான் இப்பதான் ஃபர்ஸ்ட் டைமா ஒரு பொண்ணை லவ் பண்றேன். இது வரைக்கும் அந்த லவ் ஃபீல் எப்படி இருக்கும்னு எனக்கு சத்தியமா தெரியாது. அதனாலதான் அந்த விஷயத்தை எப்படி சொல்லணும்னு கூட எனக்கு தெரியல. ஹீரோயினுக்கு என்ன பண்றது தெரியாம அவ ஷாக்ல இருக்கா. இவன் என்னோட லைஃப்ல யாருமே இல்லைன்னு உனக்கு நல்லாவே தெரியும். நீ மட்டும் என்னோட லவ்வுக்கு ஓகே சொன்னா நான் உன்னோட லைஃப் ஃபுல்லா நான் உன் கூடவே இருப்பேன். என்ன சொல்றேன்னு சொல்லி கேட்கும் போது ஹீரோயின், என்ன பொறுத்த வரைக்கும் அந்த விஷயத்த நீ ரொம்ப குயிக்கா சொல்லி முடிச்சிட்டேன். ஆனா என்ன பத்தி கொஞ்சம் யோசித்து பாரு, இப்பதானே நான் ஒரு பிரேக்கப்ல இருந்து வந்திருக்கேன். என்னால இப்போதைக்கு உங்ககிட்ட இந்த பதில் சொல்ல முடியாது, எனக்கு கொஞ்சம் டைம் கூட, நான் கண்டிப்பா யோசிச்சுட்டு அப்புறமா சொல்றேன்னு சொல்லும் போது ஹீரோவும் எதுவுமே சொல்லாம சிரிச்சுக்கிட்டு அவளுக்கு கேண்டி கொடுத்து அனுப்பிச்சிட்டான். வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் அவன் சொன்னதே பத்தி யோசித்து பாக்குறேன். அவன் கொடுக்குற ஒவ்வொரு கேண்டியும் அவன் சாப்பிடாம ஒரு ஜார்ல போட்டு பாதுகாத்து வச்சிட்டு இருக்கா. இப்ப அவன்கிட்ட நான் என்னன்னு ரிப்ளை சொல்றது, எனக்கு அவனை பிடிச்சிருக்கா இல்லையான்னு எனக்கு தெரியல. ஆனா ஒண்ணு மட்டும் முடிவு பண்றா, இப்பத்துல இருந்து அவன் முன்னாடி மட்டும் நம்ம போக கூடாது, அவனை நம்ம கொஞ்சம் கொஞ்சமா அவாய்ட் பண்ணி தான் ஆகணும்னு சொல்லி யோசிக்கிறேன். ஹீரோ வந்து ஹீரோனுக்கு கால் பண்ணும்போது அவளோட போன் நம்பர் வந்து சுவிச் ஆஃப்ல இருக்கு. இவன் அப்ப எதுவும் பெருசா கண்டுக்காம விட்டுட்டான். ஆனா நெக்ஸ்ட் டே ஃபுல்லா வெயிட் பண்ணி பார்த்துட்டா அவகிட்ட இருந்து ஒரு மெசேஜ் ஒரு கால் வரல. இவனுக்கு என்ன பண்றதுன்னு தெரியாம அவனோட ஃப்ரெண்டு ஷாம் ஒருத்தர் இருப்பான், அவனை மீட் பண்ணி எனக்கு இந்த மாதிரி ஒரு பொண்ணை பிடிச்சிருக்கு, அவகிட்ட என்னோட ஃபீலிங்ஸ் நான் சொல்லிட்டேன், ஆனா அவ இப்போ வரைக்கும் எனக்கு கான்டாக்ட் பண்ணவே இல்லை. இவன் பொண்ணுங்களை பொறுத்த வரைக்கும் எப்பவுமே அப்படிதான்டா பண்ணுவாங்க. நீ திடீர்னு உன்னோட ஃபீலிங்ஸ் அவகிட்ட சொல்லிட்ட, ஸ்டார்டிங்ல கொஞ்சம் வெக்கத்துல இருப்பா, ஆனா கூடிய சீக்கிரத்துல அவளா வந்து பேசுவா, அப்ப நீ பேசிக்கோ அப்படின்னு சொல்றான். இருந்தாலும் ஹீரோக்கு வந்து என்ன பண்றதுன்னு தெரியாம முழிச்சிட்டு இருக்கான். அப்ப பார்த்தா ஒரு குரல் கேக்குது, நான் பாத்துக்கிறேன்ட்டு. வேற யாரும் இல்ல, ஜூன் தான் செவ்வரேறி குதிக்க ட்ரை பண்ணிட்டு இருக்கான். ஏன்னா இவன் வந்து ஹீரோ கிட்ட அந்த கேமை கத்துக்கிறதுக்கு வந்திருக்கான். எனக்கு லவ் பத்தி எல்லாமே தெரியும், உங்களுக்கு லவ்ல எந்த பிரச்சனை இருந்தாலும் நான் பாத்துக்கிறேன். ஹீரோ, நீ யாரு ஃபர்ஸ்ட், நீ எதுக்காக செவ்வரேறி குதிக்க ட்ரை பண்ணிட்டு இருக்க? அவனை மெயின் கேட் வழியா வரணும்னு நினைக்கும் போது செக்யூரிட்டி கார்டு என்ன உள்ள விடல, எனக்கும் வேற வழி தெரியாம தான் நான் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கேன். கீழே இருந்து செக்யூரிட்டிஸ் வேற அவனை பிடிச்சி இழுக்க ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. பாஸ் எனக்கு ஒரே ஒரு சான்ஸ் மட்டும் கொடுங்க, நான் உங்களுக்கு நிறைய ஹெல்ப் பண்ணுவேன், எனக்கு அந்த கேமை மட்டும் சொல்லி கொடுத்தா போதும்னு சொல்லி கேட்கும் போது ஹீரோவே ஆல்ரெடி ஹீரோனை நினைச்சு ரொம்ப டென்ஷனா இருக்கானா, அதனால ஒண்ணு தேவலன்னு சொல்லிட்டு அங்க இருந்து போறான். இவன் நான் நிறைய பேரை லவ் பண்ணிருக்க பாஸ், என்னால பேச முடியும், உங்களுக்கு புரியுற மாதிரி நம்மளால எடுத்து சொல்ல முடியும்னு சொல்லி சொல்லும் போது ஹீரோவோ ரிட்டர்ன் வந்துட்டான். ஆனா அதுக்குள்ள செக்யூரிட்டி கார்டு அவனை தூக்கிட்டு போறாங்க. ஹீரோவோ ஃப்ரெண்டு வெளியே வந்துட்டு அவனை கொஞ்சம் விடுங்க, நான் கொஞ்சம் பேசணும்னு சொல்லி கூட்டிட்டு போறேன். ஆனா அங்க வந்ததுக்கு அப்புறம் எதுவுமே சொல்ல மாட்டான், அவனுங்க பாட்டுன்னு சாப்பிட்டுட்டு இருக்கானுங்க. இவனுக்கு ஒரே எம்பாரசிங்கா இருக்கு. எனக்கு நீங்க அந்த கேமை கொஞ்சம் விளையாடுறதுக்கு சொல்லி கொடுக்குறீங்களான்னு கேட்கும் போது ஹீரோனி ஃபர்ஸ்ட் லவ் பத்தி சொல்லி கொடு, நான் அப்புறமா உனக்கு கேமை பத்தி சொல்லி தரேன்னு கேட்கிறேன். இதை கேட்டதுக்கு அப்புறம் அவனுக்கு கொஞ்சம் சந்தோஷமாயிடுச்சு. அவனுங்களா சொல்லாமலே இவனா வாண்டடா எடுத்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டான். கொஞ்ச நேரம் கழிச்சு இவன் சரக்கு வர வாங்கிட்டு வந்திருப்பான் போல, அதை கொடுத்து ஹீரோவை குடிக்க சொல்றான். இதை மட்டும் நீ சமத்தா குடிச்சிட்டீங்கன்னா உன்னோட லவ் பிரச்சனை எல்லாமே சால்வ் ஆயிடும். இங்க ஹீரோனுக்கு ஹீரோட விஷயத்துல என்ன முடிவு எடுக்கிறதுன்னு சுத்தமா புரியவே இல்லை. அதனால அவளோட அக்கா கிட்ட வந்து நடந்த விஷயத்த எல்லாத்தையும் சொல்லி இப்ப நான் அவன் கிட்ட என்ன பதில் சொல்றதுன்னு எனக்கு சுத்தமா தெரியல, இதை ஏதாச்சும் ஐடியா இருந்தா கொடுன்னு சொல்லி கேட்கிறேன். அவ ஹீரோவை பொறுத்த வரைக்கும் அவன் பாக்குறதுக்கு ரொம்ப
ரொம்ப நல்ல பையனா தெரியுறான். பேசாம அவனுக்கு ஓகே சொல்லிடுன்னு சொல்லி கேட்கும் போது ஹீரோயின் அது எப்படி நான் டக்குன்னு அவனுக்கு ஓகே சொல்றது, எனக்கு அவனை கொஞ்ச நாளா தான் தெரியும். இவ அப்படின்னா சரி நீ இப்பத்துல இருந்து ஹீரோ கூடவே இரு, அப்பதான் அவன் எப்படிப்பட்ட ஆளு, அவன் என்ன பண்றான்னு உனக்கு தெரிய வரும். கடைசியில நீ முடிவு எடுத்துக்குன்னு சொல்லும் போது இந்த ஐடியா வந்து ஹீரோயினுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இங்க இவனுங்க நல்லா மாத்தி மாத்தி குடிச்சிட்டு இருக்கானுங்க. ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் தூங்க ஆரம்பிச்சிட்டானுங்க. ஆனா ஹீரோ மட்டும் தூங்காம நைட் ஃபுல்லா உட்காந்து குடிச்சிட்டு இருக்கா. நெக்ஸ்ட் டே மார்னிங் எழுந்து போனை செக் பண்ணி பார்த்தா நைட்டு குடிச்சு போட்டு போதையில அவளுக்கு நிறைய மெசேஜ் அனுப்பிச்சு வச்சிருக்கா. காலையில எழுந்து பார்த்ததுக்கு அப்புறம் தான் இவருக்கு செம்ம ஷாக்கிங்கா இருக்கு. நைட்டு ஃபுல்லா அவளுக்கு வாய்ஸ் மெசேஜ் அனுப்பிச்சிருக்கா. அதுவும் இவர் எந்த அளவுக்கு ஹீரோயினை லவ் பண்றாரு, ஹீரோயினா இவனுக்கு எந்த அளவுக்கு பிடிக்கும், இது எல்லாமே நான் குடிச்சிருக்கனால தான் பேசிட்டு இருக்கன்றத வேற சொல்லியிருக்கா. ஹீரோயின் அதெல்லாம் கேட்டு ரொம்ப இம்ப்ரெஸ் ஆயிட்டா. இவனுங்க இப்ப நம்ம அவகிட்ட என்ன சொல்லி சமாளிக்கிறது, எல்லாம் இவனால வருது, இவன் கொடுத்த ஐடியாலனால தான் இப்படி நடந்துச்சு. பார்த்தா அந்த பிளேஸுக்கு ஹீரோயினே வந்துட்டா. அவளை பார்த்த உடனே இவனுங்க பாட்டில் எல்லாத்தையும் மறைக்கிறதுக்கு ட்ரை பண்றானுங்க. ஹீரோயின் அதெல்லாம் பண்றதுக்கு அவசியமே இல்லை, ஏன்னா எனக்கு எல்லாமே தெரியும். இவனுங்க ரெண்டு பேரும் அவங்கள தனியா விட்டுட்டு போயிட்டானுங்க. ஹீரோயின் சூப் எல்லாம் ரெடி பண்ணி கொடுத்து உனக்கு தலை வலிக்குதான்னு கேட்டு மசாஜ் எல்லாம் பண்ணி விட்டுட்டு இருக்கால, அது ஹீரோக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு. ஜூன் ஹீரோயினோட அப்பா ரெஸ்டாரண்ட்டுக்கு தான் வந்திருக்கா. எதுக்காகனா இப்ப ஒரு வேளை அவங்க ரெண்டு பேரும் லவ் பண்றது இவருக்கு தெரிஞ்சதுன்னா இவர் வந்து ஏதாச்சும் சொல்றதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல, அதனால அவங்க ரெண்டு பேரையும் சேர்த்து வைக்கிறதுக்காக இவங்க வந்திருக்கா. அப்பதானே ஹீரோ வந்து அந்த கேமை இவனுக்கு சொல்லி கொடுப்பான். உள்ள வந்ததுக்கு அப்புறம் அழ ஆரம்பிச்சிட்டான். என்னாச்சுன்னு கேட்கும் போது அவனுக்கு யாருமே இல்ல, எனக்கு வேலை கொடுக்குறீங்களான்னு கேக்குறான். அவங்க அப்பாவும் எமோஷனல் ஆகி இவனுக்கு வேலை போட்டு கொடுத்துட்டாரு. கிச்சன்ல பாத்திரம் தேய்க்கிற வேலை தான். ஹீரோ ஹீரோனை கூட்டிட்டு வந்து அவளோட வீட்டுல டிராப் பண்றான். இவன் நீ கேட்ட கேள்விக்கு வந்து நான் கூடிய சீக்கிரத்துல ஆன்சர் பண்றேன், அது வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ண முடியுமா, ஆனா இன்னொரு வாட்டி அந்த அளவுக்கு ஹெவி எல்லாம் குடிக்க கூடாது. ஹீரோ நான் உனக்காக எவ்வளவு நாள் வேணா வெயிட் பண்ணுவேன்னு சொல்றான். இதை கேட்கும் போது ஹீரோனுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அவ வீட்டுக்கு போறதே நின்னு பாத்துட்டு இருக்கா. இப்போ வரைக்கும் இவனோட கண்ணுக்கு வந்து ஹீரோயின் மட்டும் தான் கலரா தெரியறா. நெக்ஸ்ட் டே மார்னிங் ஹீரோயின் ஆபீஸ்ல இருக்கும் போது கிராஷ் கூட அவங்க அக்காவும் சேர்ந்து வரா. நீங்க என்ன பண்றன்னு கேட்டா அவ ஒர்க் பண்ற கம்பெனில இருந்து நின்னுட்டு இந்த ஜாப்ல சேர்ந்துட்டா. ஆஃப்டர்நூன் நானும் இவனும் சேர்ந்து டின்னருக்கு போலான்னு இருக்கும், நீ எங்க கூட வரியான்னு சொல்லி கேட்கும் போது ஹீரோயின் எனக்கு ஒரு வேலை இருக்குக்கா, நான் ஒருத்தர் மீட் பண்ண போறேன்னு சொல்லும் போது அக்கா யாரு ஹீரோவான்னு கேக்குறா. ஆமான்னு சொன்னதுக்கு அப்புறம் அவங்கள விட்டுட்டு கிளம்பிட்டாங்க. ஆனா ஹீரோயின் ஆபீஸ்க்கு வெளியில ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிட்டு இருக்கா. ஹீரோ தான் இவளை பிக்கப் பண்றதுக்கு வரேன்னு சொல்லியிருக்கா. அப்பா அக்காவும் கிரஷும் வந்துட்டு எவ்வளவு நேரம் தான் இங்க வெயிட் பண்ண போறேன், எங்க டிராப் பண்ணுன்னு சொல்லி நாங்களே உன்னை டிராப் பண்றோம்னு சொல்லி கேட்கும் போது இவ இல்ல ஹீரோ வந்து வரேன்னு சொல்லியிருக்காரு, அவருக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். பார்த்தா ஹீரோவே இவளை பிக்கப் பண்றதுக்கு சைக்கிள் எடுத்துட்டு வந்திருக்கான். கார்ல நம்மளால ஈஸியா போக முடியும், ஆனா சைக்கிள் ரைடு வந்து நம்மளுக்கு கிடைக்குமா, அதனால நான் சைக்கிள்லேயே போறேன்னு சொல்லி ஒரு மொக்க காரணத்தை சொல்லிட்டு அவங்க கூட போறான். ரொம்ப ஹாப்பியா ரொமான்டிக்கா அந்த சைக்கிளை ஓடிட்டு சுத்திட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட ரெண்டு பேர் மனசுலயே லவ் இருக்கு. ஹீரோயின் மட்டும் இன்னும் ஓகே சொல்லல. இவங்கள இன்னும் க்ளோஸ் ஆக்குறதுக்கு மழை வர வந்துருச்சு. ஹீரோயின் பின்னாடி இருந்தப்ப முன்னாடி வந்து உட்காந்துட்டா. அவனோட கோட்டுக்குள்ளதான் மறைஞ்சுக்கிட்டு போயிட்டு இருக்காங்க. வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் இவளோட ட்ரெஸ் ஃபுல்லா நனைஞ்சிருக்கும். அதனால அவனோட ட்ரெஸ் இவ போடுற மாதிரி ஆயிடுச்சு. கொஞ்சம் ஷையா ஃபீல் பண்ணிக்கிட்டே வெளியே வந்து பார்க்கும்போது ஹீரோ அவளுக்கு காஃபி போட்டு கொடுக்குறான். வீட்டுல சாப்பிடறதுக்கு வேற ஒண்ணுமே இல்ல. சூப்பர் மார்க்கெட்டுக்கு போகணும், நான் கிளம்பி போயிட்டு வரேன்னு சொல்லி கேட்கும் போது ஒன்னும் பிரச்சனை இல்ல நானும் வரேன்னு சொல்லி ரெண்டு பேரும் கிளம்புறாங்க. ஒன்னும் மழை பெஞ்சிட்டே தான் இருக்கு. வாசல்ல வரும்போது ரெண்டு பேரும் கொடையோட தான் வருவாங்க. இவன் அவன் கூட ரொமான்டிக்கா போறதுக்கு ஆசைப்பட்டு ஒரு கொடை ரிப்பேர்னு சொல்லி அங்கேயே வைக்கிறான். ஹீரோயின் ரிப்பேரா நான் வந்து ஃபிக்ஸ் பண்ணி தரேன்னு சொல்லி அவ எடுத்து ட்ரை பண்ணிட்டு இருக்கா. அப்புறம் ஹீரோ என்ன பிளான் பண்றான்றத புரிஞ்சுக்கிட்டு இவளும் அந்த கொடை ரிப்பேர் தான் சொல்லி வச்சுட்டு ரெண்டு பேரும் கியூட்டா ஒரே கொடையில போயிட்டு இருக்காங்க. ஹீரோயின் வீட்டுக்கு வரும்போது ஹீரோட ட்ரெஸ் தான் போட்டிருக்கா. சைலண்டா அவனோட ட்ரெஸ்ஸை சேஞ்ச் பண்ணிட்டு அந்த ட்ரெஸ்ஸை வாஷிங் மிஷின்ல போட்டுட்டு காலையில சீக்கிரமா எழுந்துக்கிறதுக்கு அலாரம் வர வச்சுட்டா. நான் காலையில எழுந்து வந்து பார்க்கும்போது அந்த ட்ரெஸ் அங்க இல்ல. ஹீரோயினோட அப்பா வந்து அதை போட்டுட்டு இருக்காரு. அவரு என்ன நினைச்சிட்டாரு, நம்ம பொண்ணு நம்மளுக்காக தான் எடுத்துட்டு வந்திருக்கானு. ஹீரோயின் என்னதான் நிறைய ரீசன் சொன்னாலும் அவரு ஒத்துக்கிற மாதிரி இல்ல. அதனால வேற வழி இல்லாம உண்மையை சொல்ற மாதிரி ஆயிடுச்சு. நேத்து நானும் ஹீரோவும் வந்து வெளியே போயிட்டு நினைஞ்சிட்டு வந்தோம்பா. வேற வழி இல்லாம அவரோட ட்ரெஸ்ஸை தான் நான் போடுற மாதிரி ஆயிடுச்சு. இது அவரோட ட்ரெஸ் தான், அதனால தான் கிளீன் பண்ணி எடுத்துட்டு போய் கொடுக்கலான்னு வச்சிருக்கேன். இதை கேட்டதுக்கு அப்புறம் இவங்க அப்பாவுக்கு ரொம்ப தப்பா தோணிட்டு இருக்கு. வேலை நம்மளோட பொண்ணு வந்து ஏதாச்சும் தப்பு பண்றாளா, அதை மறைக்கிறதுக்கு தான் இந்த மாதிரி போய் சொல்லிட்டு இருக்காளான்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காரு. அதனால ரெஸ்டாரண்ட்ல வெங்காயத்தை உரிச்சிட்டு தோலை வச்சுக்கிட்டு இவர் வெங்காயத்தை தூக்கி போட்டுட்டு இருக்காரு. ஹீரோவை பாக்குறதுக்காக ஹீரோட அசிஸ்டன்ட் வந்திருக்கான். ரொம்ப நாள் கழிச்சு உங்களை பாக்குறேன் பாஸ், எப்படி இருக்கீங்க, ஸ்கூல்ல இருந்து உங்களை இன்வைட் பண்ணிருக்காங்க ஒரு ஃபங்க்ஷனுக்கு, நீங்க விளையாடுற அந்த கேமை பார்த்து பசங்களை இன்ஸ்பயர் ஆவாங்கல்ல, ஃபியூச்சர்ல அவங்களும் உங்களை மாதிரி வளர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு, என்ன பாஸ் போலாமான்னு கேட்டா ஹீரோ ஒத்துக்க மாட்டான். எனக்கு முக்கியமான நிறைய வேலை இருக்கு, என்னால அங்க வர முடியாதுன்னு சொல்லிட்டான். அந்த சமயத்துல ஹீரோயின் வந்து ஹீரோட வீட்டுக்கு வந்திருக்கா. அவளை பார்த்தோன்னே இந்த மனுஷனை கிளம்புறேன்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பிட்டாரு. இவ தெரியாம அந்த இன்விடேஷன் வேற பார்த்துட்டா. எனக்கு சில்ட்ரன்ஸ் எல்லாம் ரொம்ப பிடிக்கும், நம்ம போறோமான்னு கேட்கும் போது ஹீரோவும் நம்ம கண்டிப்பா போறோம்னு சொல்லி ஒத்துக்கிட்டான். வேணான்னு சொன்னவன் இப்ப ஹீரோயின்காக முடிவை மாத்திக்கிட்டான். அந்த அசிஸ்டன்ட் பையன் வேற அங்க இருந்து போவே இல்லை போல. பின்னாடி இருந்து இவங்க ரெண்டு பேர் பேசிட்டு இருக்கதை கேட்டுட்டு தான் இருந்திருக்கான். என்ன பாஸ் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் உங்களுக்கு வேலை இருக்கு, என்னால வர முடியாதுன்னு சொன்னீங்க, இப்ப சடனா போறதுக்கு ஒத்துக்கிறதுக்கு காரணம் என்னன்னு கேட்கும் போது ஹீரோயினுக்கு கிளியரா புரிஞ்சு போயிடுச்சு, நமக்காக தான் ஹீரோ வரான்னு. நெக்ஸ்ட் டே மார்னிங் ஹீரோயின் அழகா ரெடி ஆயிட்டு அங்க இருந்து கிளம்பும் போது அவளோட அப்பா வந்துட்டு எங்க போறோம்னு கேக்குறாரு. இந்த மாதிரி ஸ்கூல்ல வந்து ஹீரோவை இன்வைட் பண்ணிருக்காங்கப்பா, நானும் அவரும் தான் சேர்ந்து போக போறேன்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பிட்டா. இவரோட பதில கேட்கறதுக்குள்ள
கூட அவ தயாரா இல்ல. இவருக்கு மனசு உடைஞ்சு போயிடுச்சு. வெளியே எட்டி பார்க்கும்போது ஹீரோ வேற வெயிட் பண்ணிட்டு இருக்கான். ரெண்டலுக்கு கார் வேற எடுத்துட்டு வந்திருக்கான். அதுல ஹீரோயின் ஏறி போறத பார்க்கும்போது இவருக்கு ஏதோ தப்பா தோணிட்டு இருக்கு. இன்னைக்கு ஃபாலோ பண்ணி போய் நம்ம என்ன நடக்குதுன்னு கண்டுபிடிச்சு ஆகணும்னு சொல்லி ஒரு டாக்ஸியை பிடிச்சு அவங்கள ஃபாலோ பண்ணிட்டு இருக்காரு. இவங்க போயிட்டு இருக்க ரூட்ல வேற ரொம்ப டிராபிக்கா இருக்கு. டிரைவர் வந்து இந்த ரூட் வழியா போனா நம்ம ஈஸியா போயிடலாம்னு சொல்லி ஒரு ரைட் எடுக்கிறாரு. அந்த ரோட்ல தான் ஹீரோக்கு சின்ன வயசுல ஆக்சிடென்ட் ஆயிருக்கும். அதெல்லாம் ஞாபகம் வந்ததுக்கு அப்புறம் அவனால சுத்தமா தாக்கு பிடிக்க முடியல. கார்ல இருந்து இறங்கி வந்து வாமிட் வேற எடுத்துட்டு இருக்கான். எப்படியோ கஷ்டப்பட்டு அந்த ஸ்கூலுக்கு வந்து சேர்ந்துட்டாங்க. ஆனா இப்ப கூட ஹீரோ ஓகேவா இல்ல. ஒரு சின்ன பையன் வந்து ஆட்டோகிராஃப் கேட்கறதுக்காக வந்திருப்பான். அவனை பார்க்கும் போது அந்த பையன் வந்து ரத்தத்தோட இருக்கிற மாதிரி இருக்கு. பயத்துல அந்த ஆட்டோகிராஃப் புக் எல்லாம் தட்டி விட்டுட்டு அங்க இருந்து கோவமா போறான். அந்த பையனுமே ஹீரோவை பார்த்து ரொம்ப பயந்துட்டான். இதை ஹீரோனோட அப்பா பார்த்துட்டு நீங்க என்ன பண்ணிட்டு இருக்க? நீ இந்த ஸ்கூலுக்கு வந்ததே அவங்களுக்காக தானே. ஒரு சின்ன பையன் ஆட்டோகிராஃப் கேட்டது உனக்கு பொறுக்கலையா? அந்த அளவுக்கு உனக்கு என்ன திமிருன்னு சொல்லி அவனை பத்தி புரிஞ்சுக்காம கண்ட மெனிக்கு பேசிடுறாரு. ஹீரோயின் என்னதான் சொல்லி புரிய வைக்க ட்ரை பண்ணாலும் ஆல்ரெடி இவர் வந்து ஹீரோ மேல கோவத்துல இருக்காருல்ல. அதனால புரிஞ்சுக்காம திட்டிடுறாரு. ஹீரோயின் அதனால அவனை கூட்டிக்கிட்டு உடனே வீட்டுக்கு வந்துட்டா. அவனோட உடம்பு சரியாகிற வரைக்கும் அவனை நல்லா கேர் எடுத்து பாத்துக்கிறான். இப்ப ஹீரோக்கு வந்து இப்ப கொஞ்சம் ஓகேவா இருக்கு. ஹீரோயின் உனக்கு என்னதான் ஆச்சு? எதுக்காக அந்த மாதிரி பண்ண? தயவு செஞ்சு உண்மையை சொல்லுன்னு சொல்லி கேட்கும் போது ஹீரோன சின்ன பிள்ளையா இருக்கும் போது ஸ்போர்ட்ஸ் டேல கலந்துக்கிட்டு ஃபர்ஸ்டா வந்து கோல்டு மெடல்லாம் வின் பண்ணேன். ஆனா ரிட்டர்ன் நான் வீட்டுக்கு போகும்போது அந்த ரோட்ல தான் எங்களுக்கு ஆக்சிடென்ட் ஆச்சு. அப்ப என்னோட கண்ணுல இருக்கிற கலரும் என்னோட பேரண்ட்ஸையும் நான் இழந்துட்டேன். இதை கேட்டு ஹீரோயின் வந்து ரொம்ப எமோஷனலா ஃபீல் பண்றா. இவன் அவனை கம்ஃபர்ட் பண்ணிட்டு வீட்டுக்கு வரும்போது அவங்க அப்பா உன் மனசுல என்னதான் நினைச்சிட்டு இருக்க? நான் சொல்றதே கேட்க கூடாதுன்னு இருக்கியான்னு. என்னானாலும் சரி நான் உங்களோட ரிலேஷன்ஷிப்புக்கு கண்டிப்பா ஒத்துக்கவே மாட்டேன். ஹீரோயினை எவ்வளவு சொல்லி புரிய வைக்கிறதுக்கு ட்ரை பண்றா. ஆனா அவங்க அப்பா புரிஞ்சுக்காம செமையா போட்டு திட்டிட்டு இருக்காரு. அவ கோச்சுக்கிட்டு அவளோட ரூமுக்கு போயிட்டு அக்கா தான் வந்து அப்பாவை சமாதானப்படுத்திட்டு இருக்கா. நெக்ஸ்ட் டே ஹீரோயினோட அக்கா அவளோட ஆபீஸுக்கு போய் அவளோட வேலையை ரிசைன் பண்ணிட்டா. ஏன்னா இவ்வளவு ஜூன் இருக்கிற போட்டோ வந்து ரொம்ப வைரலா போயிடுச்சுல. இதுக்கப்புறம் இந்த பிளேஸ்ல ஒர்க் பண்ணிட்டு இருந்தா எல்லாரும் இவளை பத்தி தப்பா தான் பேசிட்டு இருப்பாங்க. அதனாலதான் அந்த வேலை வேணாம்னு சொல்லிட்டு வந்துட்டா. ஹீரோயின் அந்த ஸ்கூல்ல பார்த்த பையனை ஹீரோட வீட்டுக்கு கூட்டிட்டு வந்திருக்கா. நான் ஹீரோ ஒரு மாதிரி பிஹேவ் பண்ணிருப்பான்ல, அதை பார்த்து பயந்துருப்பான். அவனை கம்ஃபர்ட் பண்றதுக்கு தான் ஹீரோ கிட்ட கூட்டிட்டு வந்திருக்கா. அவன் கூட சேர்ந்து இவங்க ரெண்டு பேரும் கேம் எல்லாம் விளையாடவும் அவனுக்கு ஹீரோ மேல இருக்கிற பயம் போயிடுச்சு. நெக்ஸ்ட் டே ஹீரோ ஹீரோயினோட ஃபாதரை மீட் பண்றதுக்கு வந்திருக்கா. இவனோட போனை டேபிள்ல வைக்கிறான். அந்த போன் வழியா இங்க நடக்க போற எல்லா விஷயத்தையும் ஹீரோயின் ஒரு இடத்துல இருந்து கேட்டுட்டு இருக்கா. ஹீரோயின் அப்பா நான் உங்களோட லவ்வுக்கு ஒத்துக்க மாட்டேன். நீ என்னோட டாக்டரை மறந்துருன்னு சொல்லும் போது நான் ஒரு விஷயம் சொல்லுவேன், நீங்க என்ன நம்புவீங்களான்னு எனக்கு தெரியாது. ஆனா நான் உங்களோட பொண்ணை வந்து ரொம்ப லவ் பண்ணிட்டு இருக்கேன். உங்க பொண்ணை பாக்குற வரைக்கும் எனக்கு லவ்னா என்னதுன்னே தெரியாது. அவளை பார்த்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு லவ் பத்தி புரிய வந்துச்சு. அவ என்னோட லைஃப்ல லவ் மட்டும் கொடுக்கல, எனக்கு கலரும் தான் கொடுத்துருக்கா. அவ மூலியமா தான் என்னால கலர்ஸே பார்க்க முடியுது. உங்க அளவுக்கு உங்க பொண்ணை வந்து நான் பார்த்து பண்ணான்னு எனக்கு தெரியாது. நான் கண்டிப்பா உங்க லெவலுக்கு பாத்துக்கிறதுக்கு நான் ட்ரை பண்ணுவேன். இது கேட்டு ஹீரோயினோட அப்பாவுக்கு கொஞ்சம் சந்தோஷமா இருக்கு. என்னோட லைஃப்ல எனக்கு இருக்கிறது என்னோட பொண்ணுங்க மட்டும்தான். அவங்க அம்மா இறந்ததுக்கு அப்புறம் நான் தனியா இருந்து அந்த பொண்ணுங்களை வளர்த்துருக்கேன். எப்படி இருந்தாலும் ஒரு நாள் என்னோட பொண்ணு வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டு போவான்னு எனக்கு தெரியும். அதுக்கப்புறம் நான் எப்படி தனியா சர்வை பண்ணுவான்னு எனக்கே தெரியாது. அன்னைக்கு ரெண்டு பேருக்கிட்ட இந்த விஷயத்த சொல்லும் போது அவங்க ரெண்டு பேரும் தூங்கவே இல்லை ராத்திரி ஃபுல்லா. இதை நினைச்சு எனக்குமே தூக்கமே இல்லை. அவங்க ரெண்டு பேரும் எனக்கு பொண்ணுங்க மட்டும் கிடையாது, என்னோட உலகமே அவங்க தான். நீ என்னோட பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டு பாத்துக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா எனக்கு ஒரே ஒரு ப்ராமிஸ் மட்டும் நீ பண்ணி கொடுக்கணும். என்னாலும் சரி என்னோட பொண்ணை நீ வந்து ஹர்ட் பண்ணவே கூடாது. இதை போன் மூலியமா ஹீரோயின் கேட்டுட்டு தான் இருக்கா. உங்க அப்பா பேசுறதெல்லாம் கேட்டு இவருக்கு ரொம்ப எமோஷனலா ஃபீல் ஆயிடுச்சு. இப்பதான் இவ அவங்க அப்பா இவ மேல எவ்வளவு பாசம் வச்சிருக்காருன்றத புரிஞ்சுக்கிறா. இவர் அன்னைக்கு ஸ்கூல்ல எதுக்குப்பா அந்த பையன் கிட்ட அப்படி பிஹேவ் பண்ணன்னு கேக்குறாரு. இவனை சின்ன பிள்ளையா இருக்கும் போது என்னோட அப்பா அம்மா வந்து ஒரு ஆக்சிடென்ட்ல மாட்டி இறந்துட்டாங்க. அன்னைக்கு நாங்க அந்த ஆக்சிடென்ட் ஆன ரோடு மூலியமா தான் வந்தோம். அதனால என்னோட மென்டல் பேலன்ஸை நான் லூஸ் பண்ணிட்டேன். இது கேட்டதுக்கு அப்புறம் தான் ஹீரோயினோட அப்பாவுக்கு இவனோட நிலைமை புரியுது. அவர் பண்ண தப்பா நினைச்சு அவர் ஃபீல் பண்றாரு. இவங்க ஃபேமிலியா லாஸ்டா ஒரு போட்டோ எடுத்திருப்பாங்கல்ல, அந்த போட்டோவை எடுத்து காமிக்கும் போது ஹீரோ அதுல இருக்கிற ஹீரோயினை பார்த்துட்டு உங்க பொண்ணுக்காக தான் நான் 20 வருஷமா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். 20 வருஷமா இந்த விஷயத்தை என்னோட மைண்டுக்குள்ள போட்டு நான் யோசிச்சுட்டு இருக்கேன். இதை கேட்ட ஹீரோயினுக்கு வர ரொம்ப சர்ப்ரைஸா இருக்கு. ஹீரோ என்னோட பேரண்ட்ஸ் இறந்து போன அன்னைக்கு எனக்குன்னு யாருமே இல்லாம நான் ரொம்ப பெயின்ல உட்காந்துட்டு இருந்தேன். உங்க பொண்ணு தான் ஒரு கேண்டி எடுத்துட்டு வந்து கொடுத்து இதை சாப்பிடு, உன்னோட பெயின் வந்து கண்டிப்பா சரியாயிடும் சொல்லிட்டு போனேன். இதை சொல்லும் போதே ஹீரோட கண்ணுல இருந்து தனியா கொட்டிட்டு இருக்கு. ஹீரோயின் இதெல்லாம் கேட்டுட்டு அவளுக்கு என்ன சொல்றதுன்னு தெரியாம சைலண்டா அன்னைக்கு நடந்த விஷயத்த யோசித்து பாக்குறேன். இன்னைக்கு ஹீரோனோட அம்மா இவளை கூட்டிட்டு வந்து இன்ஜெக்ஷன் போட்டிருப்பாங்க. அப்ப இவளுக்கு ரொம்ப வலிச்சிருக்கும். அவங்க தான் ஒரு கேண்டியை கொடுத்து இதை சாப்பிடு, உன்னோட பெயின் சரியாயிடும் சொல்லியிருப்பாங்க. ரிட்டர்ன் அங்க இருந்து இவங்க ரெண்டு பேர் போகும்போது இவன் அழுதுட்டு இருக்கிறத இவ பாத்திருப்பா. அப்பதான் அந்த கேண்டி எடுத்துட்டு வந்து இவனுக்கு கொடுத்திருப்பா. நான் சின்ன பிள்ளையா இருக்கும் போதே உங்க பொண்ணு வந்து எனக்கு ஒரு பெரிய ஹெல்ப் பண்ணியிருக்கா. அவ எனக்கு ரொம்ப ஸ்பெஷல்னு சொல்லும் போது ஹீரோனோட அப்பாவுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உடனே அங்க இருந்து ஹீரோ ஹீரோயினை பாக்குறதுக்கு வரான். அவளும் இவனை தேடி வந்து ஹக் பண்ணிக்கிறான். இவ எந்த அளவுக்கு ஹீரோக்கு முக்கியன்றதை இவன் நல்லா புரிஞ்சுக்கிட்டா. அதனால என்னோட லைஃப் ஃபுல்லா நான் உன் கூட தான் இருப்பேன், உன்னை விட்டு நான் எங்கேயும் போக மாட்டேன்னு சொல்லி அவனோட ப்ரொபோசலை அக்செப்ட் பண்ணிட்டா. ஒரு வழியா ரெண்டு பேரும் ஒண்ணு சேர்ந்துட்டாங்க. கிரஷ் ஹீரோனோட அக்காவுக்கு கால் பண்ணி கிட்ட கொஞ்சம் பேசணும், கொஞ்சம் மீட் பண்ணலாமான்னு கூப்பிடுறான். இவளும் வந்திருக்கா. என்னன்னா அன்னைக்கு வந்து இன்டர்வியூ தான் அட்டன் பண்ணிட்டு போயிருக்கா. இன்னும் இவனோட ஆபீஸ்ல வந்து ஜாயின் பண்ணல. எங்களோட நியூஸ் சேனலுக்கு புதுசா ஒரு ஹோஸ்ட் தேவைப்படுது, நீ அந்த பொசிஷனுக்கு
கம்பெனிக்கு கரெக்டா இருப்ப, நீ வந்து ஜாயின் பண்ணா எனக்கும் ரொம்ப ஹாப்பியா இருக்கும்னு கேட்கும்போது இவன் என்னால முடியாதுன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்துட்டா. நைட்டு ஃபுல்லா யோசித்து பார்த்துட்டே இருக்கா. நெக்ஸ்ட் டே மார்னிங் ஹீரோயின் கூட இவளும் வந்திருக்கா. கிரஷ் எங்க ஆபீஸ்ல ஜாயின் பண்ணிக்கிறேன்னு கேட்கும்போது இவளும் ஓகே சொல்லிட்டா. ஜூன் டெலிவரி வேலை பார்த்துட்டு இருக்கும் போது மேல ஒரு போஸ்டர் பாக்குறா. இப்ப புதுசா ஒரு ஷோ வந்து ரிலீஸ் ஆக போது போல. அதுல மெயினா இருக்கிற 2 ஹோஸ்ட் வந்து ஹீரோயின் அக்காவும் அந்த கிரஷும் தான். இதை பார்த்து டென்ஷன் ஆனவன் அந்த ஆபீஸ்குள்ள வந்து என்னோட கேர்ள் ஃபிரெண்ட வேலையை விட்டு தூக்கிடுங்கன்னு சொல்லி கத்திட்டு இருக்கான். என்னதான் அவன் ட்ரை பண்ணாலும் அவனை உள்ள விடுற மாதிரி இல்ல. செக்யூரிட்டி கார்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து அவனை வெளியே தூக்கிட்டு வந்து போட்டாங்க. ரெகுலரா கிரஷ் வந்து ஒரு இடத்துக்கு வருவான்ல, அங்க முன்னாடி ஜூன் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கான். அவன் வந்ததுக்கு அப்புறம் என்னோட கேர்ள் ஃபிரெண்ட எதுக்கு உங்களோட கம்பெனில ஜாயின் பண்ண விட்ட, ஒழுங்கு மாதிரி தான் என்னோட கேர்ள் ஃபிரெண்ட வெளியே விட்டுருன்னு சொல்லி கேட்கும்போது அவன் நீ உன்னால முடிஞ்சது என்ன வேணா பண்ணிக்கோ, என்ன பண்ணாலும் அந்த கம்பெனிக்குள்ள உன்னால நுழையவே முடியாது. ஜூன் என்னை பத்தி உனக்கு சரியா தெரியாது, என்கிட்ட நிறைய ஐடியா இருக்கு அந்த கம்பெனிக்குள்ள வரதுக்கு, நாளைக்கே நீ பார்க்க தாண்டா போறேன்னு சொல்லிட்டு அங்க வந்து கோவமா கிளம்புறான். என்னதான் டெய்லி இவன் புது புது ஐடியாவோட வந்தாலும் அந்த கம்பெனிக்குள்ள இவனால போகவே முடியல. ஒவ்வொரு வாட்டியும் செக்யூரிட்டி கார்டு இவனை தூக்கிட்டு வந்து வெளியே போட்டுறாங்க. ஹீரோயினுக்கு மெசேஜ் பண்ணி நம்ம 2 பேரும் லஞ்சுக்கும் டின்னருக்கும் மீட் பண்ணி சாப்பிடலாமா, எனக்காக உன்னோட ஆபீஸ் வெளியில வெயிட் பண்ணு, நான் வந்து உன்னை பிக்கப் பண்ணிக்கிறேன்னு சொல்றேன். ஹீரோ வந்ததுக்கு அப்புறம் ஹீரோயின் இன்னைக்கு நம்ம எந்த ரெஸ்டாரண்ட் போறோம்னு கேக்குறா. இவன் நம்மளுக்கு நிறைய ரெஸ்டாரண்ட் இருக்கு, ஆனா நம்ம இன்னைக்கு அங்க போறது கிடையாது, இன்னைக்கு நம்ம மாஸ்டர் ஷூவோட வீட்டுக்கு தான் போறோம், எல்லார்கிட்டயும் இன்ட்ரோ பண்ண வேண்டிய டைம் வந்துருச்சுன்னு சொல்லி கூட்டிட்டு போறான். அங்க வந்தா எல்லாரும் இவங்களை பார்த்துட்டு ஒரு மாதிரி பேடா ஃபீல் பண்றாங்க. இதை பார்த்த ஹீரோக்கு கொஞ்சம் கடுப்பாயிடுச்சு. ஒருவேளை நம்மளோட ரிலேஷன்ஷிப்புக்கு இவங்க ஓகே சொல்ல மாட்டாங்களோன்னு சொல்லி யோசிச்சு அங்க இருந்து கோவமா கிளம்பும் போது எல்லாரும் செலிப்ரேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இது எல்லாமே சும்மா பிராங்க் தான், அவங்களுக்கு இவங்க 2 பேர் சேர்ந்ததுல ரொம்ப சந்தோஷம். நெக்ஸ்ட் டே ஹீரோயின் ஆபீஸ்க்கு வரும்போது அந்த ஜூன் பையன் வெளியே தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கான். இவளை பார்த்தோன்னே தனியா கூப்பிட்டு எப்படியாச்சும் தயவு செஞ்சு அந்த ஆபீஸ்க்குள்ள மட்டும் என்ன கூட்டிட்டு போயிடுறியா, இவன் என்னால முடியாது, கிரஷ் வந்து நீ உள்ள வரக்கூடாதுன்னு உன்னை பிளாக் பண்ணி வச்சிருக்கா, நீ எதுக்கு தொடர்ந்து அந்த ஆபீஸ்க்குள்ள போறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்க. இவன் ஏதோ ஒன்னு சொல்லி அவளை பேசி கன்வின்ஸ் பண்ணிட்டான். அவளை உள்ள கூட்டு போறதுக்கு ஒத்துக்கிட்டா. உள்ள வரும்போது ஹெல்மெட் மாட்டியிருக்கான். டெலிவரி மேன் சொல்லி உள்ள கூட்டிட்டு வந்துட்டா. அந்த டைம்ல ஹீரோயினோட அக்கா வந்து ஒரு மீட்டிங்ல இருப்பா. அந்த மீட்டிங்க்கு வெளியில ஒரு பெரிய போஸ்டர்ல ஐ லவ் யூன்னு சொல்லி போட்டு காமிக்கிறான். இதை பார்த்து போட்டு ஹீரோயினோட அக்கா வந்து சிரிக்கிறா. ஆனா அந்த கிரஷை பொறுத்த வரைக்கும் ரொம்ப கோவப்படுறான். மறுபடியும் செக்யூரிட்டி கார்ட்ஸ் எல்லாம் வந்து அவனை இழுத்துட்டு போயிட்டாங்க. இந்த போஸ்டருக்கு பின்னாடி இவனோட ஃபேஸுக்கு பதிலா அவனோட ஃபேஸை வச்சிருக்கான். இதை பார்த்துட்டு கூட வேலை செய்யறவங்க எல்லாம் இவனை பார்த்து சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. கோவத்துல அவனோட ஃபேஸை கிழிச்சு குப்பையில போட்டுட்டான். ஹீரோயினை டிராப் பண்றதுக்கு அவளோட வீட்டு வாசல்ல வந்து விடுறான். போறதுக்கு முன்னாடி அவளை கிஸ் பண்ணலான்னு வரும்போது ஹீரோயினோட அப்பா வெளியே வந்து இதை பார்த்துட்டு உள்ள போக ட்ரை பண்ணும்போது மண்டையில இடிச்சுக்கிட்டாரு. ஹீரோலாம் இதை பார்த்து செம்மையா சிரிச்சிட்டு இருக்கான். ஹீரோயின் அவருக்கு என்ன ஆச்சுன்னு பார்க்கும்போது அவரோட மண்டை வீங்கி இருக்கு. பத்தாததுக்கு அக்கா வர வெளியே போறேன்ட்டு முதுகுலயே அந்த கதவை வச்சு இடிச்சிட்டா. இதனால அங்க இருந்த எல்லாருமே சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நெக்ஸ்ட் டே ஹீரோயினை கூட்டிக்கிட்டு ஒரு பர்னிச்சர் வாங்குறதுக்கு கடைக்கு வந்திருக்கான். அங்க வந்தா இவனுக்கு செம சர்ப்ரைஸா இருக்கு. இவனோட கண்ணுக்கு வந்து ஹீரோயின் மட்டும் தானே கலரா தெரியவா. இப்ப அந்த பிளேஸே வந்து கொஞ்சம் கொஞ்சமா இவனுக்கு கலர்ஃபுல்லா தெரிய ஆரம்பிக்குது. டாக்டர் கிட்ட ஆல்ரெடி போய் ஹீரோயினை பத்தி சொல்லியிருப்பான். ஒட்டுமொத்த உலகமே எனக்கு பிளாக் அண்ட் ஒயிட்ல தெரியும் போது அதை எப்படி ஹீரோயின் மட்டும் எனக்கு கலர்ல தெரியவா. டாக்டர் ஒருவேளை அதுதான் உன்னோட மருந்தா இருக்கலாம். அவ கூடவே சேர்ந்து மோஸ்ட் டைம் அவ கூடவே இருக்கும் போது உன்னோட நர்வ் சிஸ்டம் எல்லாம் கலரை பார்த்து பழகிடும். சோ ஆட்டோமேட்டிக்கா எல்லா நர்வும் உன்னோட கலர்ஸை டிடெக்ட் பண்ண ஆரம்பிச்சிடும் சொல்லியிருப்பாரு. அதுதான் ஹீரோக்கு நடந்துட்டு இருக்கு. ஜூன் வேற ஹீரோவை பாக்குறதுக்கு வந்திருக்கா. எனக்கு எப்ப அந்த பிளே பண்றதுக்கு சொல்லித்தர போறீங்கன்னு கேட்கும்போது ஹீரோ இங்க பாரு, நான் வந்து ரொம்ப பிஸியா இருக்கேன், என்னை விட பெட்டரா சொல்லித்தரத்துக்கு ஒரு ஆள் இருக்காரு, எனக்கு பதிலா அவர்கிட்ட நானே பேசுறேன்னு சொல்லி மாஸ்டர் ஷூ கிட்ட தான் வந்திருக்கான். அவர்கிட்ட ஜூன் பத்தி சொல்லும் போது அவரும் ஒத்துக்கிட்டாரு. ஜூன் அந்த மாஸ்டரோட பிளேஸுக்கு வர வச்சுட்டாங்க. எல்லாரும் சேர்ந்து இவனை ஒரு புது ஸ்டூடெண்டா ஏத்துக்கிட்டாங்க. ஹீரோயின் அவங்க ஆபீஸ் மூலமா நடத்துற ஒரு குக்கிங் ஷோல கலந்துக்கிறா. கூட அசிஸ்ட் பண்றதுக்கு ஹீரோ தான் வந்திருக்கான். ஹீரோயினுக்கு குக்கிங்னா ரொம்ப பிடிக்கும். ஆல்ரெடி நிறைய குக் பண்ணிட்டு இருக்கனால அவளுக்கு இந்த காம்படிஷன் ரொம்ப ஈஸியா இருக்கு. இருந்தாலும் சில விஷயத்துல எல்லாம் ஹீரோ ஹெல்ப் பண்ணும் போது இந்த குக்கிங்க சூப்பர் ஃபாஸ்ட்ல அவளால முடிக்க முடிஞ்சது. அவ அந்த காம்படிஷன்லயும் வின் பண்ணிட்டா. 2 பேரும் சேர்ந்து ஒரு வாக் மாதிரி போயிட்டு இருக்கும் போது ஹீரோயின் ஒரு முக்கியமான முடிவு எடுத்திருக்கேன். நாளைக்கே என்னோட ஜாபை ரிசைன் பண்ணிட்டு அப்பாவோட ரெஸ்டாரண்ட்டை நான் டேக் ஓவர் பண்ணிக்கலாம்னு இருக்கேன். ஏன்னா அவருக்கும் வயசாயிட்டே போகுது இல்ல. ஹீரோ நீ என்ன பண்ண நினைச்சாலும் பிரச்சனை இல்லை, என்னோட லைஃப் ஃபுல்லா நான் உனக்கு சப்போர்ட்டா நான் உன் கூடவே இருப்பேன்றான். இவங்க 2 பேரும் சேர்ந்து போய் ரெஸ்டாரண்ட்டுக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் வாங்கிட்டு வந்து இந்த ரெஸ்டாரண்ட்டை கொஞ்சம் டிஃப்ரெண்டா டெக்கரேட் பண்ணிட்டு இருக்காங்க. ஹீரோயின் அக்காவுக்கு கிரஷ் சாப்பாடு வாங்கிட்டு வந்து கொடுக்கும் போது முன்னாடி ஜூனும் பெரிய பாக்ஸோட வரான். இவன் உன்னை யாரா ஃபர்ஸ்ட் உள்ள விட்டது, ஒழுங்கு மாதிரி தான் வெளியே போயிடுன்னு சொல்லி கத்திட்டு இருக்கும் போது அந்த பாக்ஸ்ல இருந்து நிறைய டிஃப்ரெண்டான ஃபுட்ஸ் எல்லாம் எடுத்து வைக்கிறான். 2 பேரும் மாத்தி மாத்தி ஆர்கியூ பண்ணிட்டே இருக்கும் போது ஜூன் தெரியாம டேபிள்ல இருக்கிற ஒரு கப்பை தள்ளி விட்டுறான். அது கீழே விழுந்து உடஞ்சு போயிடுச்சு. இந்த கப்பு வந்து ஹீரோனோட அக்கா கிரஷுக்கு கிஃப்டா கொடுத்தது. அவனை பொறுத்த வரைக்கும் அது இந்த உலகத்திலே விலை மதிப்பு இல்லாதது. கோவப்பட்டு பயங்கரமா அவனை பிடிச்சி கத்த ஆரம்பிச்சுட்டான். ஹீரோன் அக்கா போதும் நிறுத்துறீங்களா, எதுக்கு இந்த மாதிரி சண்டை போட்டுட்டு இருக்கீங்க, ஜூனை தனியா கூட்டிட்டு போய் நீ எதுக்கு எப்ப பார்த்தாலும் இந்த ஆபீஸுக்கு வந்துட்டு இருக்க, உள்ள வந்ததும் இல்லாம தேவையில்லாம பைத்தியம் மாதிரி பிஹேவ் பண்ணிட்டு இருக்க, நானும் போனா போது ஏதோ சின்ன பையன் தெரியாம பண்றான்னு பார்த்தா நாளுக்கு நாள் உன்னோட சேட்டை அதிகமாயிட்டே இருக்குன்னு சொல்லி செம்மையா கத்தி விட்டுறா. இந்த மாதிரிலாம் இவ திட்டுவான்னு சொல்லி இவனுக்கு தெரியவே தெரியாது. அதை கேட்கும் போது இவனோட மனசு உடஞ்சு போயிடுச்சு. அதனால ராத்திரில இவன் குடிக்கிறதுக்கு பாருக்கு வந்திருக்கான். அந்த சமயத்துல ஹீரோ கால் பண்ணும் போது என்ன டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, நான் ஆல்ரெடி ரொம்ப அப்செட்டா இருக்கேன், அதனால நான் பயங்கரமா குடிச்சிட்டு இருக்கேன்னு சொல்லும் போது ஹீரோக்கு இவனை நினைச்சு கொஞ்சம்
கொஞ்சம் கவலையா இருக்கு. இவனை எப்படியாச்சும் ஹேண்டில் பண்ணி அங்க இருந்து கூட்டிட்டு வரதுக்காக அந்த பாருக்கு வந்திருக்கான். ஆனா அங்க இருக்கிற ரவுடி பசங்க எல்லாம் இவனை பார்த்தோன்னே விட மாட்டாங்க. நீ அந்த அளவுக்கு சூப்பரா விளையாடுவியான்னு, முடிஞ்சா எங்க கூட விளையாடி ஜெயிச்சு காட்டு பார்க்கலாம் சொல்லி அவனை உட்கார வச்சு விளையாட வைக்கிறாங்க. ஒரே ஒரு ரூல் தான், நீ ஒவ்வொரு வாட்டி விளையாடும் போது நீ குடிச்சுக்கிட்டே விளையாடணும். ஹீரோவா அந்த ரூலுக்கு அக்செப்ட் பண்ணிக்கிட்டு குடிச்சுக்கிட்டே விளையாடிட்டு இருக்கான். என்னதான் அவன் குடிச்சிருந்தாலும் அந்த விளையாட்டை ஈஸியா ஜெயிச்சிட்டான். ஹீரோனோட அக்கா ஆபீஸ்ல இருந்து கிளம்பும் போது ஒரு நோட் ஒன்னு எழுதி வச்சிருக்கிறத பாக்குற. லைஃப் ஃபுல்லா நான் உன் கூடவே இருந்து உன்னை கேர் எடுத்து பாத்துப்பேன்னு போட்டிருக்கு. இவ திங்க் பண்ணி பார்க்கும் போது ஜூன் தான் வந்து சாப்பாடு எடுத்துட்டு வந்திருப்பான்ல, அப்ப அவனோட பாக்கெட்ல இருந்து இது விழுந்திருக்கும். வந்தா இந்த நோட்டை எழுதி இவளுக்கு கொடுக்கலான்னு வந்திருப்பான். அதை படிச்சு பார்த்ததுக்கு அப்புறம் இவளுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அவன் அப்ப கொண்டு வந்த சாப்பாடெல்லாம் இப்ப உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கா. ஆக்சுவலா இவளுக்கு வந்து ஜூனை ரொம்ப பிடிச்சிருக்கு. எப்பயோ லவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டான். இப்ப வரைக்கும் அவன் கிட்ட இந்த உண்மையை சொல்லவே இல்ல. இங்க இவனுங்க 2 பேரும் உட்காந்து குடிச்சிட்டு தான் இருக்கானுங்க. ரொம்ப போதையில இருக்கனால ஹீரோயினுக்கு கால் பண்றான். ஜூனு ஹீரோயினோட அக்காவுக்கு கால் பண்றான். கொஞ்ச நேரத்துல அந்த பிளேஸுக்கு 2 டாக்ஸி வருது. ஒண்ணுத்துல ஹீரோயின் வரா, இன்னொன்னுல ஹீரோயினோட அக்கா வந்திருக்கா. ஹீரோயினோட அக்கா ஜூனை பிடிச்சி எதுக்குடா இந்த மாதிரி குடிச்சிட்டு கலாட்டா பண்ணிட்டு இருக்க, என்னதானா வேணும்னு சொல்லி பிடிச்சி இழுத்துட்டு போறா. ஹீரோயின் மறுபடியும் குடிச்சிட்டியா, உனக்கு என்னதான் ஆச்சு, என்னோட தெரியாம இந்த வாட்டி குடிக்க வேண்டியதா போயிடுச்சு, நான் உன்னை எந்த அளவுக்கு லவ் பண்றேன்னு தெரியுமான்னு சொல்லி வளரிட்டு இருக்கவும் அவளை இவனை பிடிச்சி கூட்டிட்டு போயிட்டா. ஹீரோயினோட அக்கா அவனை ஒரு ஹோட்டலுக்கு தான் கூட்டிட்டு வந்திருக்கா. ஹீரோயின் ஹீரோவா அவனோட வீட்டுக்கு தான் கூட்டிட்டு போயிட்டா. இங்க ஜூனை ஹேண்டில் பண்றதுக்கு ஹீரோயினோட அக்காவுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. என்ன சொன்னாலும் அடங்க மாட்டா, சும்மா கத்திக்கிட்டே இருக்கா. இவன் நீ எதுக்குடா என்ன அந்த அளவுக்கு லவ் பண்ணிட்டு இருக்க, ஃபர்ஸ்ட் நீ பண்ற லவ்வுக்கு நான் ஒருத்தான்னு கொஞ்சமாச்சும் யோசித்து பாத்தியா. அவளை ரொம்ப சர்ப்ரைஸா ஒத்து பாக்குறான். ஏன்னா இவ வந்து இந்த மாதிரி பேசினதே கிடையாது. இங்க பாரு, நீயும் நானும் வந்து ரொம்ப லோன்லியா இருக்கும். நீ எப்ப பார்த்தாலும் ஒர்க்குன்னு சொல்லி ரொம்ப பிஸியா இருக்க. உன்னை பத்தி நீ உன்னை கேர் எடுத்துக்கிறதே இல்ல. நானும் வேற ஒரு ஊர்ல இருந்து இங்க ஒரு கேமை கத்துக்கிறதுக்கு வந்தேன். இப்ப வரைக்கும் அந்த கேமை கூட நான் உருப்படியா கத்துக்கிட்ட மாதிரி எனக்கு தெரியல. நம்ம ஏஜ்ல இருக்கிற யங்ஸ்டர்ஸ் எல்லாம் லைஃப் எப்படி என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்கன்னு தெரியுமா. ஆனா நம்ம 2 பேரும் லைஃப பத்தி கவலைப்படாம பாட்னு சுத்திட்டு இருக்கோம். இந்த மாதிரி ஒரு கியூட்டான பொண்ணை கேர் எடுத்துக்கிறதுக்கு என்ன மாதிரி ஒரு பையன் கண்டிப்பா தேவை. நீ அடிக்கடி கோவப்படுவா, அந்த கோவத்தால யார் கண்ட்ரோல் பண்றது. இப்பதான் இவ புரிஞ்சுக்கிற எந்த அளவுக்கு அவன் வந்து நம்மள லவ் பண்ணிட்டு இருக்கான்னு. இவன் நான் உன்னை பார்த்ததுல இருந்து இப்ப வரைக்கும் நான் உன்னை கேர் எடுத்து பாத்துக்கிறது எல்லாமே மேல இருக்கிற அதிகமான லவ்ல மட்டும்தான். நான் உன்னை விட சின்ன பையன்ற ரீசனுக்காக என்ன ரிஜெக்ட் பண்ண போறியான்னு கேட்கும் போது இவன் எதுக்குடா இப்படி பேசிட்டு இருக்க, லவ் பொறுத்த வரைக்கும் அவசர அவசரமா நடக்காது. இவன் இதுக்கு மேல உன்னை சும்மா விட்டா வேலைக்கு ஆகுதுன்னு சொல்லி கிஸ் பண்ணிட்டான். அவன் கிஸ் பண்ணிட்டு இருக்கும் போது இவ தடுக்கலாம் இல்ல. ஏன்னா இவளுக்குமே அவனை ரொம்ப பிடிக்கும், ரொம்பவே லவ் பண்ணிட்டு இருக்கா. என்னதான் இவ ரீசன் சொல்லிட்டு இருந்தாலும் கடைசியில இவளுக்குள்ள இருக்கிற அந்த லவ் தான் ஜெயிக்குது. ஃபைனலா இந்த கப்பலும் சேர்ந்துட்டாங்க. இங்க ஹீரோட வீட்டுல அவங்க 2 பேரும் சேர்ந்து கார்டனை சுத்தி பார்க்கலான்னு வராங்க. ஹீரோயின் தானே நிறைய பிளான்ஸ் எல்லாம் வச்சிருப்பா. அந்த பிளான்ஸ் எல்லாம் இப்ப நிறைய ஃபிளவர்ஸ் கொடுத்துருக்கு. இதை பார்த்த சந்தோஷத்துல ஹீரோ அவளை ஹக் பண்றான். பாப்பா வந்துட்டு போன அந்த கலர் வந்து இப்ப கம்ப்ளீட்டா எல்லாமே கலரா தெரிய ஆரம்பிச்சிருச்சு. ஹீரோ இந்த உலகத்தை பார்க்காத மாதிரி புதுசா பாக்குறான். ஹீரோயின் வந்து என்ன ஆச்சு உனக்கு என்ன ப்ராப்ளம்னு கேட்கும் போது எனக்கு நீ மட்டும் தானே கலர்ல தெரிஞ்சிட்டு இருந்த, இப்ப இதுல இருந்து எல்லாமே எனக்கு கலர்ல தெரிய ஆரம்பிக்குதுன்னு சொல்றேன். இதை கேட்டு ஹீரோயினுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நெக்ஸ்ட் டே மார்னிங் ஹீரோயின் வந்து ஹீரோக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கா. ஹீரோ இப்ப அவனோட காரை ஓட்ட ஆரம்பிச்சிட்டான். ஆனா இப்ப அவனுக்கு சிக்னலோட கலர் வந்து கரெக்டா தெரியும். அதனால காரை ஓட்டுறதுல அவனுக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. 2 பேரும் சேர்ந்து அந்த கார்ல லாங் டிரைவ் போயிட்டு இருக்காங்க. ஹீரோட ஃப்ரெண்டு காங்கன்னு ஒருத்தர் இருந்தான்ல, அவனுக்கு அந்த ரோஸை வந்து ரொம்ப பிடிக்கும். ஆனா அவனோட லவ் வந்து அவகிட்ட சொல்றதுக்கு இவனுக்கு கொஞ்சம் பயமா இருக்கு. கூட இருக்கிற ஃப்ரெண்டு தான் தைரியம் வர வச்சு அனுப்பி விடுறான். அங்க வந்ததுக்கு அப்புறம் கூட இவனால அந்த லவ் சொல்லவே முடியல. ஃபைனலா அவளே வந்து இவன் கிட்ட ப்ரோபோஸ் பண்ணிட்டா. நீயும் நானும் சேர்ந்து அந்த கேமை லைஃப் ஃபுல்லா விளையாடணும்னு ஆசைப்படுறேன்னு சொல்லும் போது இவனும் அக்செப்ட் பண்ணிக்கிட்டான். உடனே அவன் வந்து இவனை கிஸ் பண்ணிட்டா. ஹீரோனோட அக்கா ஆபீஸ்ல இருக்கும் போது ஜோன் கால் பண்ணி உன்னை மீட் பண்ணணும், இந்த ரெஸ்டாரண்ட்ல வெயிட் பண்ணிட்டு இருக்க வான்னு சொல்லி கூப்பிடுறான். அங்க வரும்போது அவன் இன்னைக்கு ரொம்ப நல்ல விதமா ட்ரெஸ் பண்ணிட்டு வந்திருக்கா. இவளுக்கு டவுட்டா இருக்கு, ஒருவேளை பயபுள்ள இன்னைக்கு நம்மளுக்கு ப்ரோபோஸ் பண்ண வந்திருக்கோ, ஒருவேளை இவன் நம்மளுக்கு ப்ரோபோஸ் பண்ணா நான் இவனை ரிஜெக்ட் தான் பண்ண போறேன்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டே வந்து உட்கார்றான். இவன் எடுத்தோன்னு நேத்து நீ சொன்ன விஷயத்த நான் யோசித்து பார்த்தேன். நம்ம 2 பேருக்குள்ள லவ் வந்து செட் ஆகாது. இவன் ஒரு நிமிஷம் ஆடி போயிட்டா, என்னடா சொல்லிட்டு இருக்க, ஒருவேளை நீ வேற யாராச்சும் லவ் பண்றியான்னு. அவன் உன்னை தவிர நான் வேற யாரையும் லவ் பண்ணல. ஆனா அடுத்த 1 வருஷத்துக்கு நான் விளையாடுறதுக்காக வெளியூர்ல போக வேண்டியது இருக்கு. இவ அது நல்ல விஷயம் தானே, போயிட்டு விளையாடிட்டு வா. ஜூன் அங்க இருந்து போறதுக்கு முன்னாடி ஒரு கிஃப்ட கொடுத்துட்டு போறான். இந்த கிஃப்டை இவ வீட்டுக்கு எடுத்துட்டு வந்து ஓபன் பண்ணி பார்க்கும்போது அது ஒரு சின்ன ட்ரீ மாதிரி இருக்கு. அதுல இவனோட போட்டோ ஒட்டி இருக்கு. இந்த நேரத்துல அதுக்குள்ள இருந்து அவனோட வாய்ஸ் வேற கேக்குது. அவனை ரொம்ப லவ் பண்றேன், எனக்காக வெயிட் பண்ணுன்னு சொல்லிட்டு இருக்கு. இதை கேட்கும் போது இவளுக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. அவனோட பையன் நம்மளை விட்டுட்டு போறான்னு நினைச்சா திருப்பி வருவன்றத சொல்லிட்டு போயிருக்கானேன்னு சொல்லி சந்தோஷப்படுறான். கொஞ்ச நாள் கழிச்சு ஒரு பெரிய காம்படிஷன் நடக்குது. இப்ப நடக்கிறது வந்து இன்டர்நேஷனல் காம்படிஷன். இதுல உலகத்துல இருக்கிற நிறைய நாடு வந்து கலந்துக்கும். எந்த நாடு இந்த கேமை வின் பண்ணும்னு பார்க்கும்போது சைனா தான் வின் பண்ணிடுச்சு. கடைசியில ஹீரோ தான் வின் பண்ணி இருக்கான். ஹீரோவை இன்டர்வியூ எடுக்கிறது ஹீரோனோட அக்கா தான். உங்களுக்கு கேர்ள் ஃப்ரெண்ட் யாராச்சும் இருக்காங்களான்னு கேட்கும் போது இவன் எனக்கு ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கா, அவளோட பேர் இதுதான், அவ இந்த உலகத்திலே ரொம்ப அழகானவன். எல்லாரும் சொல்லுவாங்க இந்த லவ் வந்ததுக்கு அப்புறம் இந்த உலகமே மாறிடும்ட்டு. நான் என்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் என்கிட்ட வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த உலகமே எனக்கு கலர்ஃபுல்லா தெரிய ஆரம்பிச்சது. அவ மட்டும் இல்லைன்னா என்னோட லைஃபே ரொம்ப மோசமா மாறி இருக்கும். அவளோட லவ் தான் என்னோட சக்சஸ்க்கு முக்கியம் சொல்றான். இதை கேட்கும் போது ஹீரோனுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு, பெருமையாவும் இருக்கு. சில மாசம் கழிச்சு ஹீரோனோட அக்காவை காமிக்கிறாங்க. ஜூன் தான் கால் பண்ணிருக்கா, நான் ரிட்டர்ன் வந்துட்டேன்னு சொல்லி கூப்பிடுறேன். ஃபர்ஸ்ட் டைமா இவங்க 2 பேரும் ஒரு பிரிட்ஜ்ல மீட் பண்ணாங்களே, அதே பிளேஸுக்கு
பார்க்கறதுக்கு தான் வர சொல்லியிருக்கான். அவன் வரதுக்கு முன்னாடி கொஞ்சம் முன்னாடியே இவன் வந்துட்டான். நான் இவ்வளவு நாள் வந்து இவ அவனை ரொம்ப மிஸ் பண்ணிட்டு இருந்திருக்கா. அவன் வந்ததுக்கு அப்புறம் உனக்கு இந்த பிளேஸ் ஞாபகத்துல இருக்கா? நம்ம 2 பேரும் ஃபர்ஸ்ட் டைமா இந்த பிரிட்ஜ் மேல தான் மீட் பண்ணோம். அப்ப நீ என்னோட உயிரை மட்டும் காப்பாத்தல, என்னோட லைஃப்ல ஒரு ஸ்வீட்டான பர்சனை நீ இன்ட்ரோவும் பண்ணி வச்சிருக்க. அது வேற யாரும் கிடையாது, நீ தான். நான் உன்னை ரொம்ப லவ் பண்ணாலும் என்னோட லவ் நான் உன்கிட்ட ப்ரொபோஸ் பண்ணாம போயிட்டேன். அதுக்கு காரணம் நான் உன்னை லவ் பண்ணிட்டு இருக்க சமயத்துல உன் அளவுக்கு நான் ஒருத்தான பர்சனா இல்ல. இப்ப நான் உன்னை கேர்ஃபுல்லா பாத்துக்கிறதுக்கு எல்லா தகுதியும் என்கிட்ட இருக்கு. நீ என்னோட கேர்ள் ஃப்ரெண்டா இருப்பியான்னு சொல்லி கேட்கும் போது இவன் இந்த சின்ன பையன் வந்து இப்ப ரொம்ப வளர்ந்துட்டானேன்னு சொல்லி யோசிக்கிறேன். இவனை பிரிஞ்சிருக்கும் போது அன்னைக்கே வந்து இவன் ப்ரொபோஸ் பண்ணி தான் நான் கண்டிப்பா அக்செப்ட் தான் பண்ணிருப்பேன்னு சொல்லி யோசிச்சிருப்பா. அதனால கொஞ்சம் கூட யோசிக்காம அவனோட லவ் அக்செப்ட் பண்ணிக்கிட்டா. 2 பேரும் அவங்களோட லவ் வெளிப்படுத்திக்கிட்டாங்க. ரஷ்யா பொறுத்த வரைக்கும் அவன் வந்து ஹீரோனோட அக்காவை புரிஞ்சுக்கிட்டான். அதனால ஜூனுக்கு அவளை விட்டு கொடுத்துட்டான். இந்த பக்கத்துல ஹீரோவையும் ஹீரோயினையும் காமிக்கிறாங்க. ஹீரோ நம்ம 2 பேரும் மேரேஜ் பண்ணிக்கலாமான்னு கேட்க ஹீரோனும் அக்செப்ட் பண்ணிக்கிட்டா. ஒரு ஹாப்பி எண்டிங்ல இந்த மூவி கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இதே மாதிரி மூவிஸ் பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் என்ன மூவி பார்க்கலாம்னு சொல்லி கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. நெக்ஸ்ட் ஒரு நல்ல மூவில பார்க்கலாம். தேங்க்யூ so much for watching. Bye.